ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். ஓகேங்களா, இந்த லெசன் எங்கே வருதுன்னா யூனிட் 6ல் தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். ஓகேங்களா, யூனிட் 6ல் தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். ஸோ அந்த டாப்பிக்கில் தான் நமக்கு என்ன வரும்னா தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். ஓகேங்களா, இந்த லெசன் கவராது. இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குப்பா. ஓகேங்களா, 9th ஸ்டாண்டர்ட் புக் தான். ஸோ பாருங்கள், இல்லை ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துட்டோம். ஓகேங்களா, பார்ட் 1 வந்து பார்த்தோன்னா போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து பார்ட் 2. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இல்லை பாருங்கள், எங்கேருந்து பார்க்க போகிறோன்னா சங்க காலத்துலேருந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே ஒரு நிமிஷம். ஓகேப்பா, இதுலேருந்து பார்க்கணும். ஸோ பாருங்கள், சங்ககால அரசியல், பண்டைய தமிழக அரசு நிலை. ஓகேங்களா, சங்ககால அரசியல் அண்டு பண்டைய தமிழக அரசியல் நிலை, இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சங்க காலத்திற்கான அடித்தளம். ஓகேங்களா, சங்க காலத்திற்கான அடித்தளம் இரும்பு காலத்தில் வேர்கொண்டது. ஓகேங்களா, சங்க காலத்திற்கான அடித்தளம் இரும்பு காலத்தில் வேர்கொண்டது. ஏன்னா சங்க காலம் என்பது என்னது, வரலாற்றின் தொடக்க காலம் இல்லைங்களா. ஸோ அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சங்க காலத்திற்கான அடித்தளம் இரும்பு காலத்தில் வேர்கொண்டது. ஓகேங்களா, இரும்பு காலத்தில் மக்கள் குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். எஸ், இரும்பு காலத்தில் மக்கள் குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இரும்பு காலத்தில் தான் யாரு, குயவர்கள். ஓகேங்களா, குயவர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொல்லர்கள், இந்த குழுவினர்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ அதுதான் சொல்கிறாங்க பாருங்க, இரும்பு காலத்தில் மக்கள் குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். ஸோ தலைவர்கள், ஓகேங்களா, தலைவரான நிலப்பகுதியிலே தமது ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தனர். எஸ், குழு தலைவர்கள் உருவான முறையும் இந்த இரும்பு காலத்தில் தான். ஓகேங்களா, அந்த நிலப்பகுதி வந்து பார்த்தோன்னா தமது ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தனர் தலைவர்கள். ஓகேங்களா, ஸோ இவ்வாறு உருவான தலைவர்களில் இருந்தே வரலாற்றின் தொடக்க காலத்தில், ஓகேங்களா, இந்த தலைவர்கள் இருக்காங்களே, இவ்வாறு உருவான அந்த தலைவர்கள் முறையில் இருந்து தான் வரலாற்றோட தொடக்க காலம் சங்க காலம் இருக்கு இல்லைங்களா. ஸோ வரலாற்றின் தொடக்க காலத்தில் வேந்தர்கள் தோன்றினார். ஓகேங்களா, சங்க காலத்தில் யார் தோன்றாங்கன்னா வேந்தர்கள். ஓகேங்களா, ஸோ வேளிர்கள் என்பவர் சங்க காலத்திற்கான குறுநில மன்னர்கள். ஓகேங்களா, இது வந்து வேந்தர்கள் தோன்ற வேளிர்கள். ஓகே, வேளிர்கள் என்பவர் சங்க காலத்திற்கான குறுநில மன்னர்கள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மௌரிய பேரரசு அசோகர் கலிங்கத்தையும், கலிங்கம் என்பது ஒடிஷாப்பா. ஓகேங்களா, மௌரிய பேரரசு அசோகர் கலிங்கத்தையும் ஆந்திரா கர்நாடகா, ஓகேங்களா, ஆந்திரா மற்றும் கர்நாடகத்தில் சில பகுதியில் படையெடுத்து வென்றார். ஓகேங்களா, கலிங்க போர் எப்போ பார்த்துருப்போம், கலிங்க போர் வந்து பார்த்தோன்னா கிமு 261. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தோன்னா கலிங்க போர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மூவேந்தர்கள். ஓகேங்களா, மூவேந்தர்கள் வந்து பார்த்தோன்னா சங்ககால ஆட்சியாளர்களில் சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தர்கள் முன்னிலை இருந்தன. ஓகேங்களா, சங்ககால ஆட்சியாளர்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே, சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தர்கள் முன்னிலையில் இருந்தனர் சொல்றாங்க. ஓகேங்களா, அத்தகைய பேரு நகரங்களும், ஓகேங்களா, சாரி, அக்காலத்திய பெரு நகரங்களும் துறைமுகப்பட்டினங்களும் மூவேந்தர்களின் ஆளுகையில் இருந்தன. ஸோ அந்த காலத்தில் இருந்த பெரு நகரங்களும் துறைமுகப்பட்டினம் மூவேந்தர்களுக்கு ஆட்சி புரிந்தன. ஓகேங்களா, ஸோ அதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சேரர்கள். ஓகேங்களா, சேரர் பார்த்தீங்கன்னா அசோகரின் கல்வெட்டுகளில் கேரள புத்திரர் என்று குறிப்பிட்டுள்ள, ஓகேங்களா, அதான் அசோகருடைய கல்வெட்டில் கேரள புத்திரர் என்று குறிப்பிட்டுள்ள சேரர் தற்காலத்து கேரளத்தையும், ஓகேங்களா, இப்போ இருக்கக்கூடிய கேரளத்தையும் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியும் ஆட்சி செய்தனர். ஓகே, தமிழ்நாட்டுடைய மேற்கு பகுதியும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அவர்களது தலைநகராக வஞ்சியும், ஓகேங்களா, சேரர்களுடைய தலைநகராக வஞ்சியும் துறைமுகப்பட்டினமாக முசிறியும் தொண்டியும். ஓகேங்களா, இங்கே பாருங்க என்ன சொல்லுவாங்க, தலைநகராக வந்து பார்த்தோன்னா வஞ்சி இருந்திருக்குது. ஓகே, ஸோ அதே சமயம் வந்து பார்த்தோன்னா துறைமுக பட்டினங்களாக என்னது முசிறியும் தொண்டியும் இருந்தன. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் தற்போது உள்ள கரூர் தான். ஸோ தமிழ்நாட்டில் தற்போது இருக்கிற கரூர் தான் வஞ்சி என்று சிலரும், அதே சமயம் வந்து பார்த்தோன்னா கேரளத்தில் உள்ள திருவஞ்சைக்களம் தான். ஓகே, திருவஞ்சைக்களம் தான் வஞ்சி என்று வேறு சிலரும் கூறுகின்றனர் சொல்றாங்க. ஓகேங்களா, சங்ககால இலக்கியமான 10 சேர அரசர்கள் குறித்தும், ஓகேங்களா, சங்ககால இலக்கியமான 10 இருக்கு இல்லைங்களா. ஓகேங்களா, சேர அரசர்கள் குறித்தும் அவர்களுடைய நாட்டின் எல்லைகள் குறித்தும் பேசுகிறது. ஓகேங்களா, சேரர்கள் பணமும் மாலை அணிந்தனர். சேரர்கள் பணமும் மாலை அணிந்தனர். கரூரை அடுத்த புகழூரில் கண்டெடுக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகள் சேர மன்னர்களின் 3 தலைமுறைகளை குறிப்பிடுகிறது. இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. கரூரை அடுத்த புகழூரில் கண்டெடுக்கப்பட்டுள்ள அந்த கல்வெட்டு சேர மன்னர்களின் 3 தலைமுறைகளை குறிப்பிடுகிறது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் கரூரில் கிடைத்தன. அந்த சேர மன்னர் வெளியிட்ட நாணயங்களும் கரூரில் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு புறத்தில் யானையும், ஓகேங்களா, மறுபுறத்தில் அங்குசமும் வில்லும், ஸோ அம்பும் பொறித்த சேரர் நாணயம் கிடைச்சிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புறத்தில் வந்து பார்த்துட்டா அதாவது யானை, ஓகேங்களா, சேரர்களுடைய நாணயத்தில் ஒரு புறம் யானையும் மறுபுறத்தில் வந்து பார்த்தோன்னா அங்குசமும் வில்லும், ஸோ அம்பும் பொறித்த சேர நாணயம் கிடைச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவையான, ஓகேங்களா, சிலப்பதிகாரத்தோட பாட்டுடை தலைவர் கண்ணகிக்கு கோயில் எழுப்பிய சேரன் செங்குட்டுவன் குறித்த சிலப்பதிகாரம் கூறுகிறது. ஓகேங்களா, அதாவது சிலப்பதிகாரத்தோட பாட்டுடை தலைவியான கண்ணகிக்கு வந்து பார்த்தோன்னா கோயில் எழுப்பியவர் யாருன்னு பார்த்தோன்னா சேரன் செங்குட்டுவன். ஸோ அவரை பற்றி சிலப்பதிகாரம் விரிவாக கூறுகிறதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சிலப்பதிகாரத்தை ஏற்றிய இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி என்பது மரபு. ஸோ பாருங்க, இந்த இடத்துல என்ன சொன்னாங்க, சிலப்பதிகாரத்தை ஏற்றிய, ஓகேங்களா, இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி என்பது மரபு. ஓகேங்களா, வில்லும் அம்பும் சேரர்களின் லட்சணியாகும். ஸோ வில்லும் அம்பும் சேரர்களின் லட்சணியாகும் சொல்றாங்க. ஓகேங்களா, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க,
சோழர் வந்து பார்த்தோன்னா காவிரி வடிநில பகுதியும் தமிழ்நாட்டின் வடபகுதியும் ஆண்ட சோழர்கள். ஓகேங்களா. ஓகே, நோட் பண்ணுங்க. காவிரி வடிநில பகுதி. ஓகே, காவிரி வடிநில பகுதியும் அந்த தமிழ்நாட்டின் வடபகுதியும் ஆண்ட சோழர்களுக்கு உறையூர் தலைநகராக இருந்தது. ஓகேங்களா. அதாவது சோழர்களுடைய தலைநகர் மீது பார்த்தோன்னா உறையூர். ஓகேங்களா. ஸோ அதாவது காவிரியார் வந்துன்னா வங்கக்கடலில் கலக்கும் பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினம் அவர்களுடைய துறைமுக பட்டினமாக விளங்கியது. அப்போ இங்கே பாருங்க என்ன சொல்றாங்க, சோழர்களுடைய தலைநகரம்ன்றது உறையூர்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி காவிரி ஆறு இருக்கு இல்லைங்களா, அந்த காவிரி ஆறு வங்கக்கடலில் கலக்கக்கூடிய பிளேஸ் எதுன்னு பாருங்க, பூம்புகார். இந்த பூம்புகார் என்ற காவேரி பூம்பட்டினம் சோழர்களுடைய துறைமுக பட்டினமாக இருந்ததுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கடலூர் உருத்திரங்கனார் என்ற சங்ககால புலவர். ஓகேங்களா. கடலூர் உருத்திரங்கனார் என்ற சங்ககால புலவர் காவேரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்ற நெடிய பாடலை ஏற்றுள்ளார். அப்ப இந்த நோட் பண்ணிக்கோங்க. அதாவது காவேரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்ற நூலை ஏற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் உருத்திரங்கனார். ஓகேங்களா. பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் கடலூர் உருத்திரங்கனார். அதை எதை பத்தி சொல்லியிருக்காரு, காவேரி பூம்பட்டினத்தை பத்தி விவரிச்சிருக்காரு. ஓகேங்களா. ஸோ காவேரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை, காவேரி பூம்பட்டினம் நடந்த வணிகம், இந்த நோட் பண்ணுங்க, காவிரி பூம்பட்டினம் நடந்த வணிகத்தை சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. சோழ மன்னர்களில் தலை சிறந்தவராக போற்றப்படும் கரிகால சோழன். ஓகே, சோழ மன்னர்களில் தலை சிறந்தவராக போற்றப்படுவர் யாருன்னு பார்த்தோன்னா கரிகால சோழன். ஓகேங்களா. இவர் வந்து காவிரி ஆற்றின் நீர்ப்பெருக்கத்தை திறம்பட பயன்படுத்தி பாசன வசதிகளை பெருக்கி பெரும் நிலப்பரப்பில் விவசாயம் தளிக்க வகை செய்தவர். ஓகேங்களா. ஸோ என்ன சொல்றாங்க பாருங்க, அதாவது சோழ மன்னர்கள் இருக்காங்களே, சோழ மன்னர்களே தலை சிறந்தவராக போற்றப்படுவர் யாருன்னு பார்த்தோன்னா கரிகால சோழன். காவிரி ஆற்றோட நீர்ப்பெருக்கத்தை திறம்பட பயன்படுத்தி பாசன வசதிகளை பெருக்கி பெரும் நிலப்பரப்பில் விவசாயம் தளிக்க வகை செய்த பெருமைக்குரியவர் கரிகால சோழன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பிற்கால சோழர்களின் ஆட்சி. பிற்கால சோழர் ஆட்சி என்ன பார்த்தோன்னா 10ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும், அதாவது கிபிப்பா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கிபி. ஓகேங்களா. கிபி 10 to 13 வந்து பார்த்தோன்னா என்னது, பிற்கால சோழர்களோட ஆட்சி. ஓகேங்களா. கிபி 10ஆம் நூற்றாண்டுலேருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தாங்க பிற்கால சோழர்கள். ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா என்னது, அந்த காலகட்டத்தில் தான் கரிகால சோழன் ஆட்சி வந்து பார்த்தோன்னா உச்சத்தை எட்டியது. ஓகேங்களா. பாசன நீர் வேளாண்மைக்கு. ஓகேங்களா. அதாவது பாசன நீர் வேளாண்மைக்கு கரிகால சோழன் ஆட்சியில் வித்திடப்பட்டது. ஓகேங்களா. பாசன நீர் வேளாண்மைக்கு கரிகால சோழன் ஆட்சியில் தான் வித்திடப்பட்டது. ஸோ பாண்டியரையும் சேரரையும் ஏனைய குறுநில மன்னர்களையும் எதிர்த்து கரிகாலன் போரிட்டார். ஓகேங்களா. அதாவது பாண்டியர்களையும், பாண்டிய மன்னர்களையும் சேர மன்னர்களையும் மற்ற குறுநில மன்னர்களையும் வந்து பார்த்தோன்னா என்னது எதிர்த்து கரிகாலன் போரிட்டார். ஓகேங்களா. சோழர்களின் லட்சணை வந்து பார்த்தோன்னா புலி. ஓகே, சோழர்களுடைய அந்த சின்னம் என்னன்னு பார்த்தோன்னா புலி சின்னம். ஓகேங்களா. அவர்கள் சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டனர். ஓகேங்களா. இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, சோழர்கள் என்ன பாருங்க, சதுர வடிவிலான செம்பு நாணயம். ஓகேங்களா. சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவற்றின் முகப்பில் புலியின் உருவமும். ஓகேங்களா. அதாவது சோழர்களோட நாணயத்தோட முகப்புல என்ன பண்ணியிருக்காங்க, புலியோட உருவமும். ஓகேங்களா. மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்களும் இடம்பெற்றுள்ளன. ஸோ அங்க பார்த்தோம் சேரரோட நாணயத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு புறம் யானையும் மறுபுறம் வந்து பார்த்தோன்னா வில்லம்பு அண்ட் அங்குசம் அப்படின்னு சொன்னாங்க. அதே இங்க சோழர்களுடைய நாணயத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது சதுர வடிவிலான செப்பு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. அதுல முகப்புல ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா யானை. ஓகேங்களா. யானை மற்றும் புனித சின்னங்களும், மறுபக்கம் வந்து பார்த்தோன்னா புலியின் உருவமும். ஓகேங்களா. முகப்புல தான் புலியின் உருவம். அப்போ முன்பக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த முன்பக்கம் தான் புலியின் உருவமும். ஸோ மற்றொரு புறத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, யானை மற்றும் புனித சின்னங்களும் இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, முகப்பில் புலி உருவம், மறுபுறத்தில் வந்து யானை மற்றும் புனித சின்னங்களும் பொறிக்கப்பட்ட சங்ககால சோழர் நாணயம், இந்த நாணயம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அப்போ முகப்பில் தான் என்ன இருந்திருக்கு, அதாவது பார்த்தோன்னா புலியோட உருவம். ஓகேங்களா. முன்பக்கம் தான் புலி உருவம், மறுபுறத்தில் தான் என்ன பண்ணிடுறோம், யானை மற்றும் புனித சின்னங்கள் வந்து பார்த்தோன்னா பொறித்த சோழர்கால நாணயங்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பாண்டியர் வந்து பார்த்தோன்னா மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சங்ககால பாண்டியர் நாணயம். ஓகேங்களா. மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சங்ககால பாண்டியர்களுடைய நாணயம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பாண்டியர்கள் குறித்தும் அசோகரது கல்வெட்டுகள் குறிப்புள்ளன. ஸோ பாண்டியர்கள் குறித்தும் அசோகருடைய கல்வெட்டில் வந்து பார்த்தோன்னா குறிப்புகள் உள்ளன. ஓகேங்களா. மதுரையை தலைநகராக கொண்டு தென் தமிழகத்தை வந்து பார்த்தோன்னா ஆட்சி செய்தவர்கள் தான் என்ன, பாண்டியர்கள். ஓகேங்களா. தமிழ் சங்கங்களை நிறுவி ஆதரவளித்தவர்கள். ஓகே, தமிழ் சங்கங்களை நிறுவி ஆதரவளித்தவர்கள் என்று தமிழ் இலக்கியங்கள் பாண்டிய அரசர்களை போற்றுகின்றன. என்ன சொல்றாங்க பாருங்க, மதுரையை தலைநகராக கொண்டு தென் தமிழகத்தை ஆண்டவர்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தா தமிழ் சங்கங்களை நிறுவி ஆதரவளித்தவர்கள் என்று தமிழ் இலக்கியங்கள் பாண்டிய அரசர்களை போற்றுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பாண்டிய நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. மாங்குளம்ன்றது எங்க, திருநெல்வேலி பார்த்தீங்களா, மாங்குளம் தானே, மாங்குடி தான் திருநெல்வேலி. மாங்குளம்ன்றது வந்து பார்த்தோன்னா மதுரைப்பா. மாங்குளத்தில் வந்து பார்த்தோன்னா
இது டவுட்டாக இருக்குது. ஓகேங்களா, அது கமெண்ட்ஸில் சொல்கிறேன். ஸோ மாங்குளத்தை கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பாண்டிய நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது. ஓகேங்களா, மாங்குடின்றது தான் திருநெல்வேலி, மாங்குளம் வந்து பார்த்தோன்னா மதுரை. ஓகேங்களா, கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பாண்டிய நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது. ஓகேங்களா, ஸோ நெடியன் முடத்திருமாறன், ஓகேங்களா, பள்ளியாகசாலை, முதுகுடுமி, பெருவழுதி ஆகியோர் குறிப்பிடத்தக்க பாண்டிய மன்னர்கள். ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க பாருங்க, பாண்டிய மன்னர்கள் யாருன்னு பார்த்தோன்னா மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள். ஓகே, அதே சமயம் வந்து பார்த்தோன்னா என்னது, பாண்டிய நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது. அப்போ மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுதுன்னா பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி சொல்லுது. ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்கிறாங்க, முதுகுடுமி பெருவழுதி. ஓகேங்களா, அதான் முடத்திருமாறன், பள்ளியாகசாலை, முதுகுடுமி, பெருவழுதி இவங்களை பற்றி சொல்லியிருக்காங்கப்பா. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லிடுவாங்க, வேளிர் குடித்தலைமை. ஓகேங்களா, வேளிருடைய குடித்தலைமை சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே, வேளிர் குடித்தலைமை. ஸோ தமிழகத்தை ஆட்சி புரிந்த இந்த இடத்துல நோட் பண்ணிக்காங்க. இது மாங்குளம் வந்து பார்த்தோன்னா மதுரை தான்ப்பா, மாங்குளம் வந்து பார்த்தோன்னா மதுரை. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வேளிர் குடித்தலைமை. வேளிர் குடித்தலைமை தமிழகத்தை ஆட்சி புரிந்த மூவேந்தர்களை தவிர பல குறுநில மன்னர்களும் சிறிய பகுதிகளில் குடித்தலைமை ஏற்றிருந்தன. ஸோ அப்போ தமிழகத்தை ஆட்சி புரிந்த மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டிய இருக்காங்களே, இந்த மூவேந்தர்களை தவிர அதாவது குறுநில மன்னர்கள் வந்து பார்த்தோன்னா சிறிய பகுதியில் குடித்தலைமை ஏற்றிருந்தனன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த குறுநில மன்னர்கள் வேளிர் என்றும் அழைக்கப்பட்டன. ஸோ குறுநில மன்னர்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், குறுநில மன்னர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா வேளிர் என்றும் அழைக்கப்பட்டன. ஓகேங்களா, வேளிர் கடியல் வள்ளலா, பாரி, காரி, ஓரி, நல்லி, பேகன், ஆய், அதியமான் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். அப்போ பாருங்கள், கடையேழு வள்ளல்கள், 7 வள்ளல்கள். ஸோ அவங்க யாருன்னு பார்த்தாங்கன்னா கடை 7 வள்ளல்கள். ஓகேங்களா, யாருன்னு பார்த்தோன்னா பாரி, காரி, ஓரி, நல்லி, பேகன், ஆய், ஓகேங்களா, அதிகமானவங்களா இருக்காங்க. ஸோ குறிப்பிடத்தக்க இவர்களின் வள்ளல் தன்மையை வந்து பார்த்தோன்னா சங்க இலக்கியம் விரிவாக பேசுகிறது. ஸோ இவங்களோட வள்ளல் தன்மையை வந்து பார்த்தோன்னா சங்க இலக்கியங்கள் விரிவாக பேசுகிறது. ஓகேங்களா, புலவர்களோட நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்த வேளிர்களின் கொடைத்திறம் இலக்கியங்களில் போற்றப்படுகின்றன. அப்போ புலவர்களோடு, ஸோ வேளிர்கள் யார் கூட நெருக்கமாக இருந்தாங்க, புலவர்களோடு நெருக்கிய தொடர்பு கொண்டவங்க தான் வேளிர்கள். ஓகேங்களா, கொடைத்திறம் இலக்கியங்களில் போற்றப்படுகின்றது. ஸோ வேளிரில் சிலர் பார்த்தீங்கன்னா மூவேந்தர்களோடு துணை நின்றன. ஓகேங்களா, அதாவது வேளிர் சிலர் மூவேந்தரோட துணை நின்று அவர்களுக்கு போர் புரிந்தன. வேறு சில வேளிர்கள் வந்து பார்த்தா என்ன பண்ணுறாங்க, மூவேந்தர்களை எதிர்த்து போரிடுறாங்க. ஓகேங்களா, வேளிர்களில் சிலர் வந்து பார்த்தோன்னா மூவேந்தர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா எதிர்த்து போரிடுறாங்க. ஓகேங்களா, அதை சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சங்ககால சமூகம். ஓகேங்களா, சங்ககால சமூகம் என்ன சொல்கிறாங்க, இரும்பு காலத்தை சேர்ந்த பல சமுதாயங்கள். ஓகேங்களா, இரும்பு காலத்தை சேர்ந்த பல சமுதாயங்கள் பழங்குடி சமுதாயங்களாக இருந்தன. அப்போ இரும்பு காலத்தை சேர்ந்தவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஒரு பழங்குடி சமுதாயமாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஓகேங்களா, சில ஒரு குடித்தலைமையின் கீழ், அதை பார்த்தோன்னா சிலர். ஓகேங்களா, சிலர் வந்து பார்த்தோன்னா ஒரு குடித்தலைமையின் கீழ் ஒன்றுபட்டு வாழ்ந்திருந்தன. சங்ககால சமூகம் வந்து பார்த்தோன்னா பழங்குடி குடித்தலைமை சமுதாயத்திலிருந்து ஒரு பெரும்பரப்பு ஆட்சி செய்யும் மன்னர் ஆட்சி முறைக்கு மாறிக்கொண்டிருந்தது. என்ன சொல்கிறாங்கன்னா சங்ககால சமூகம் எப்படி இருக்குன்னா பழங்குடி குடித்தலைமை சமுதாயத்திலிருந்து ஒரு பெரும் பரப்பை ஆட்சி செய்யக்கூடிய அந்த மன்னர் ஆட்சி முறைக்கு மாறிக்கொண்டு இருந்தது தான் இந்த சங்க காலம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சமூக பிரிவுகள் எப்படின்னுச்சுன்னா சங்ககால தமிழ் சமூகத்தில், ஓகேங்களா, சங்க காலத்தில் தமிழ் சமூகத்தில் என்னது சமூக பிரிவுகள் வேறு ஒன்ற தொடங்கின. அப்போ இந்த சமூக பிரிவு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா சங்க காலத்தில் தான்ப்பா. ஓகேங்களா, சமூக பிரிவுகள் வேறு ஒன்று தொடங்குது எங்கன்னா சங்க காலத்தில். ஓகேங்களா, பாணர், பரதவர், எயினர், உழவர். இங்கே பாருங்கள், பாணர் இருக்காங்க, பரதவர் இருக்காங்க, எயினர், உழவர், காணவர், வேட்டுவர். ஓகேங்களா, வேட்டுவர், மறவர் போன்ற குழுக்கள் மூலம் குலம் அடிப்படையிலான சமுதாயங்களாக இருந்தன. ஸோ அப்போ எங்கே சங்க காலத்தில் தான் என்னாச்சு சமூக பிரிவுகள் வேறொன்று தொடங்குது. என்னென்ன சமூகம்லாம் பாருங்கள், அதாவதுனா பாணர் இருக்காங்க, பரதவர் இருக்காங்க, எயினர் இருக்காங்க, உழவர், காணர், வெட்டுவர். ஸோ ஓகே, மறவர் என குழுக்கள் வந்து பார்த்தோன்னா குல அடிப்படையிலாக பிரிஞ்சிருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அரசர்களும் குலத்தலைவர்களும் உயர் பிரிவாக கருதப்பட்டன. ஸோ அந்த அரசர்களும் அந்த குலத்தலைவர்களும் எப்படி இருந்தாங்கன்னா உயர் பிரிவினராக கருதப்பட்டன. ஸோ அந்தணர்கள் என்று அறியப்பட்ட பூசாரிகளும் இருந்தன. ஓகேங்களா, அந்தணர் என்றது யாருன்னு பார்த்தோன்னா பூசாரிகள். ஓகேங்க, அவங்களும் இருக்காங்க. கைவினை தொழில் புரிந்து பானைப்புரி செய்வோர், அதாவது கைவினை தொழில் செஞ்சு பானை செய்வோர் இருந்திருக்காங்க. உலோக வேலை செய்வோர் போன்ற பிரிவினர் சமூகத்தில் இருந்தன. ஓகேங்களா, வட இந்தியாவில் காணப்பட்ட ஜாதி அமைப்பு தமிழகத்தில் வேறு ஒன்றவில்லை. ஸோ அப்போ வட இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ஜாதி அமைப்பு இருந்திருக்குது, அது வந்து பார்த்தோன்னா தமிழகத்தில் வேறு ஒன்றவில்லை. ஏன்னா அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, சங்க காலத்தில் தான் இங்கே பாரு என்ன சொல்லியிருக்காங்க, அது ஜாதி முறைன்றது வந்து சமூக பிரிவுகள். ஓகேங்களா, வேறொன்று தொடங்கின எங்கே சங்க காலத்தில். ஓகேங்களா, அதான் சொல்கிறேன். ஆனால் வட இந்தியாவில் அந்த ஜாதி அமைப்பு தமிழகத்தில் வந்து பார்த்தோன்னா வேறொன்றவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மாறாக அதான் ஐவகை நிலச்சூழல் மற்றும் செய்தொழில். ஓகே, மாறாக என்ன சொல்கிறாங்க, ஐவகை நிலச்சூழல் மற்றும் அந்த செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையில் பிரிஞ்சிருந்ததாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல நோட்டு பண்ணிக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள்,
அதாவது மாறாக ஐவகை நிலச்சூழல் ஓகேங்களா, நிலச்சூழல் மற்றும் செய்துறை அடிப்படையில் சமூக குழுக்களாக காணப்பட்டன. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேளாண் வளர்ச்சியும் கால்நடை வளர்ப்பும் இயற்கை வளங்களையும் வனவிலங்குகளையும் ஓரளவுக்கு அதாவது பாதித்திருக்க வேண்டும். ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வேளாண் வளர்ச்சியும் கால்நடை வளர்ப்பும் இயற்கை வளங்களையும் வனவிலங்குகளையும் ஓரளவுக்கு பாதித்திருக்க வேண்டும் ஓகேங்களா. வேட்டையாடி வாழ்ந்து வந்த பிரிவினர் வனப்பகுதி வள கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஸோ அல்லது காலப்போக்கில் உடல் உழைப்பு தொழிலாக மாறி இருக்கலாம். இதில் ஒன்றும் இல்லைப்பா ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சங்க இலக்கியங்களே தாய் ஓகேங்களா. சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தாய் ஓகேங்க, தலைவி, செவிலி தாய் ஓகேங்களா, தோழி என்று பல இடங்களில் மகளிர் குறித்த செய்திகள் பலவாறு கூறப்படுகின்றன. அப்போ சங்க இலக்கியத்தில் மகளிர் பற்றிய செய்தி இருந்திருக்கிறத சொல்கிறாங்க. தாய் என்ற முறை இருந்திருக்குது. ஸோ தலைவி ஓகேங்களா, தலைவி இருக்குது, செவிலி தாய் ஓகேங்களா, தோழி என பல இடங்களில் மகளிர் குறித்த செய்திகள் பலவாறு கூறப்பட்டன. பாணர் குல பெண்கள் இருந்திருக்காங்க. பாணர் குல பெண்கள் ஓகேங்களா, அவங்க ஸோ நாட்டிய மகளிர் பெண் பார்ப்பவர்கள் அரச மகளிர் ஆகியோர் குறித்தும் ஓகேங்களா, ஐவகை நிலப்பகுதியில் சார்ந்த பெண்கள் குறித்தும் ஸோ ஐவகை நிலப்பகுதியில் சார்ந்த பெண்கள் குறித்தும் சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, வெண்ணி என்ற ஊரை சார்ந்த வெண்ணி குயத்தியார் பெண் பார்ப்பவராக காணப்படுகிறார். ஸோ வெண்ணி ஓகேங்களா, என்னது கரிகால சோழன் வெண்ணி போர் இருக்கு இல்லைங்களா, தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய வெண்ணி ஓகே, வெண்ணி போர்க்காலத்தில் சேரர்களையும் பாண்டியர்களையும் தோற்கடிச்சார் இல்லைங்களா, அந்த வெண்ணி என்ற ஊரை சார்ந்த ஓகேங்களா வெண்ணி குயத்தியார் என்ற பெண் பார்ப்பவராக அறியப்படுகிறார் ஓகேங்களா. ஸோ மகளிர் திணைப்புணம் காத்தல் குறித்தும் திணைப்புணம் காத்தல் குறித்தும் உமனர் குல பெண்கள் மகளிர் உப்பு ஏற்றது குறித்தும் சங்க செயல்கள் குறிப்பிடுகின்றன. இந்த இடத்துல நோட் பண்ணுங்க, மகளிர் திணைப்புணம் காத்தல் இது என்னது, ஆடு மாடுகளை காவல் காக்கக்கூடிய முறை தான் திணைப்புணம் காத்தல்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் உமனர் குல பெண்கள் உப்பு விட்டுறது குறித்தும் சங்க செயல்கள் குறிப்பிடுகின்றனன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இதன் மூலம் பெண்கள் முதல் நிலை உற்பத்தியில் ஈடுபட்டதை அறியலாம். ஸோ இதன் மூலமாக பெண்கள் முதல்நிலை உற்பத்தி ஈடுபட்டு இருந்ததை அறியலாம் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பெண்கள் தங்கள் கணவரோடு உயிர் துறந்து முன் வந்ததை அக்கால இலக்கியங்கள் சொல்லுவாங்க. அதாவது சதிமுறை இருக்கு இல்லைங்களா, அதையும் சொல்லியிருக்காங்க சங்க காலத்தில் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பொருளாதாரம் ஓகேங்களா, திணை கோட்பாடு விளக்குவது போலவே இந்த திணை கோட்பாடு 5 திணைகள் இருக்குல்ல, அந்த கோட்பாடு விளக்குவது போலவே சங்ககால பொருளாதாரம் பல வகைப்பட்டதாக இருந்தது. சங்ககால பொருளாதாரம் பல வகைப்பட்டதாக இருந்தது ஓகேங்களா. வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, வணிகம் ஓகேங்களா, பணப்பரிமாற்றம், வேட்டையாடுதல், மீன் பிடித்தல் என்றும் மக்கள் வாழ்ந்த நிலங்களுக்கு ஏற்றவாறு தொழில்களும் அவை சார்ந்த பொருளாதாரமும் இருந்தன. ஸோ அப்போ ஒவ்வொரு நிலமும் ஏன்னா ஐவகை நிலங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் உணவு ஸோ அவங்களுடைய என்ன சொல்றது தொழில் இது எல்லாமே இருந்தது இல்லைங்களா. ஸோ அதை தான் சொல்றாங்க ஓகே. திணை கோட்பாடு விளக்குவது போலவே சங்ககால பொருளாதாரம் பல வகைப்பட்டதாக இருந்தது. ஸோ வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, வணிகம், பணப்பரிமாற்றம், வேட்டையாடுதல், மீன் பிடித்தல் என்று மக்கள் வாழ்ந்த அந்த நிலங்களுக்கு ஏற்றவாறு தொழில்களும் ஓகேங்களா சார்ந்த பொருளாதாரமும் இருந்ததுன்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இதில் வேற எதுவும் இல்லைப்பா ஓகேங்களா. சங்ககால மக்களின் உயிர் வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்வதில் வேளாண்மை முதலிடத்தில் இருந்தன. ஸோ என்ன சொல்றாங்க, சங்ககால மக்களுடைய உயிர் வாழ்க்கை அந்த தேவைகளை நிறைவு செய்வதில் வேளாண்மை முதலிடத்தில் இருந்ததுன்னு சொல்றாங்க. வேளாண்மை மூலமாக தான் செஞ்சுருக்காங்க உற்பத்தி ஓகேங்களா. நெல், கரும்பு, சிறுதானியம் பெயரிடப்பட்டலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது ஓகேங்களா. இது மட்டும் நோட் பண்ணுங்க, சங்ககால மக்களின் உயிர் வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்வதில் வேளாண்மை தான் முதலிடத்தில் இருந்திருக்கு ஓகேங்களா. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, என்னென்னா வெண்ணெல் ஓகேங்களா, ஐவன நெல் என பல வகையான நெல்கள் குறித்து இலக்கியங்கள் குறிப்பிட்டன. ஸோ நெல்லை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, வெண்ணெல், ஐவன் நெல் என இலக்கியங்கள் நெல் குறித்து குறிப்பு இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, ஆதிச்சநல்லூரிலும் பொருந்தல் என்ற இடத்திலும் மேற்கண்ட அகலாய்வுகளில் தாளிகளுடன் நெல்லும் கிடைத்துள்ளது. ஸோ ஆதிச்சநல்லூர்ன்றது எங்க, தூத்துக்குடி ஓகேங்களா. பொருந்தல்ன்றது எங்க, திண்டுக்கல். ஸோ அப்போ ஆதிச்சநல்லூர் பார்த்தோன்னா எங்க, தூத்துக்குடி ஓகேங்களா. ஆதிச்சநல்லூர்ன்றது பார்த்தோன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர். ஸோ அதே சமயம் பார்த்தோன்னா பொருந்தல்ன்றது பார்த்தோன்னா திண்டுக்கல் ஓகேங்களா. இந்த 2 இடத்துலையுமே என்ன இருந்திருக்குன்னா முதுமக்கள் தாளிகள் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெல் கிடைச்சதா சொல்லியிருக்காங்கப்பா ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, வனப்பகுதிகளில் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை பார்த்தோன்னா புனம் எனப்பட்டது ஓகேங்களா. இந்த இடத்துல நோட் பண்ணியா புனம் ஓகேங்களா. புனம்னா என்னன்னு பார்த்தோன்னா அதாவது வனப்பகுதிகளில் பார்த்தோன்னா இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்கிறாங்க இல்லையா, அந்த முறைக்கு பார்த்தோன்னா புனம். அதே பார்த்தோன்னா மகளிர் இங்கே என்ன சொன்ன திணைப்புணம் காத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அக்கால மகளிர் பார்த்தோன்னா என்ன பண்ணாங்க, திணைப்புணம் காத்தல் அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா. அந்த ஆடு மாடுகள் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை பார்த்தோன்னா பாதுகாக்கக்கூடிய முறை தான் திணைப்புணம் காத்தல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள்,
என்ன சங்ககால கைவினை மற்றும் தொழிற்கூடங்கள் ஓகேங்களா. சங்ககாலம் இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, மகளிர் வந்து பார்த்தோன்னா திணைப்புணம் காத்தல் குறித்தும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் சங்ககால கைவினை மற்றும் தொழிற்கூடங்கள் ஓகேங்க. சங்ககால கைவினையும் தன் தொழிற்கூடங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. கைவினை தயாரிப்பிலும் மிக நுண்ணிய வேலைப்பாடு உடைய தொல்பொருட்களும் நகர வாழ்வின் முக்கியமான அடையாளங்களாகும். ஸோ அப்போ இந்த கைவினை தொழில் செய்கிறாங்களே கைவினை தயாரிப்பு உதவும். ஸோ மிக நுண்ணிய வேலைப்பாடு உடைய தொல்பொருட்களும் வந்து பார்த்தோன்னா நகர வாழ்வின் முக்கியமான அடையாளங்களாகும் ஓகேங்களா. சங்க காலத்து பல்வேறு பொருட்களை தயாரிக்க நிபுணத்துவம் பெற்ற தொழிலாளர்கள் இருந்திருக்காங்க ஓகேங்களா. பொருள் உற்பத்தி செய்யும் அமைப்புகள் தொழிற்கூடங்கள் ஆகும். ஸோ தொழிற்கூடத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் மட்கலன்கள் செய்யல ஓகேங்களா. மட்கலன்களை செய்வது பரவலாக எல்லா இடங்களிலும் காணப்பட்டது. மக்களின் அன்றாட வாழ்வுக்கு பலவிதமான மட்கலன்கள் செய்தன. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா களம் செய்கோ என அழைக்கப்பட்டவர்களா, அதாவது பார்த்தோன்னா என்னென்னா மக்களோட அன்றாட வாழ்வுக்கு பலவிதமான மட்கலன்கள் செய்தாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, களம் செய்கோ என அழைக்கப்பட்டவர்களால் ஓகே களம் செய்கோ என அழைக்கப்பட்டவர்களால் உற்பத்தி செய்யப்பட்டன. இந்த மட்பானைகள் யாரால் உற்பத்தி செஞ்சிருக்கு பார்த்தோன்னா களம் செய்கோ ஓகேங்களா அப்படின்னு அழைக்கப்பட்டவர்களால் உற்பத்தி செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கரி நிறத்தவை ஓகேங்களா. செந்நிற வண்ணம் பூசிய வெள்ளை கோடுகள் வரையப்பட்டவை. ஸோ கருப்பு சிவப்பு நிறத்தவையான பலவிதமான மட்கண்டுகள் தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இரும்பு உருக்கு தொழில் ஓகேங்களா. இரும்பு உருக்கு தொழில் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே இங்கே பாருங்கள் இரும்பு உருக்கு தொழில் ஓகே. இரும்பை கொண்டு கருவிகள் செய்வதும் முக்கியமான தொழிலாக இருந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு இடங்களில் இரும்பை வந்து பார்த்தோன்னா உருக்கும் தொழிற்சாலைகள் இருந்ததை பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அதை பார்த்தோன்னா பல்வேறு மண்கலன்கள் வந்து பார்த்தோன்னா எங்கள் பொருந்தல் வந்து பார்த்தோன்னா எங்கள் பார்த்தோம் திண்டுக்கல் ஓகேங்களா. ஸோ அதேமாரி பளபளப்பாக வண்ணம் பூசப்பட்ட அதாவது பூச்சுடைய அலைபோல் தீட்டப்பட்ட மட்கலங்கள் இந்த பாருங்கள் அலைபோல் இருக்கு இல்லைங்களா சிக்ஸாக் மாதிரி. ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. என்ன இந்த இது வரியன்னு பார்த்தோன்னா அலைபோல் தீட்டப்பட்டது ஓகேங்களா. அலைபோல் தீட்டப்பட்ட மட்கலன்கள் கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதான் உலைகள் ஓகே. இரும்பு உருக்கு உலைகளும் இருந்தன ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க அகலாய்வு மேற்கொண்ட படையிடங்களில் கொள்ளுலைகள் ஓகே. கொள்ளுலைகள் உருக்கு உலைகள் ஆகியன இருந்த தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் அகலாய்வில் வெளியப்பட்டன. ஸோ கொடுமணல்ன்றது எங்கப்பா ஈரோடு ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா குட்டூர்ன்றது எங்கன்னு பார்த்தோன்னா இது கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ப்பா குட்டூர். அதாவது கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்தோன்னா பர்கூர்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அது பக்கம் ஓகேங்களா பர்கூர். எஸ் கரெக்டு தான் ஓகே. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா எங்கன்னா பர்கூர்னு ஒரு பிளேஸ் இருக்குது ஓகேங்களா. அங்கே வந்து பார்த்தோன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் வந்து பார்த்தோன்னா இந்த குட்டூர் ஓகேங்களா. குட்டூர். ஸோ அங்கேயும் அதேமாதிரி பார்த்தோன்னா கொடுமணல் வந்து பார்த்தோன்னா ஈரோடு ஓகேங்களா. கொடுமணல்ன்றது எங்கன்னு பார்த்தோன்னா ஈரோடு. இந்த ரெண்டு இடத்துல என்ன இருக்குன்னா இரும்பு உருக்கு உலைகள் அகலாய்வில் வெளிப்பட்டுள்ளன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது இரும்பில் வந்து பார்த்தோன்னா கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் உள்ளன ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா உழு கருவிகளும் வாள் ஈட்டி கத்தி போன்ற படைக்கருவிகளும் தயாரிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ புதுச்சேரியில் கிடைத்த இரும்பு வாள்கள் ஓகேங்களா. இரும்பு வாள் எங்கே கிடைச்சிருக்குன்னா அதிகளவு புதுச்சேரியில் ஓகேங்களா. இரும்பு வாள்கள் எங்கன்னா புதுச்சேரி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கல்லில் செய்த அணிகலங்கள் ஓகே. கல்லில் செய்த அணிகலங்கள் இதில் எதுவும் இருக்காது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தங்க ஆபரணங்கள் ஓகே. தங்க ஆபரணம் என்ன சொல்லுவாங்க, தங்கத்திலான அணிகலன்களை சங்ககால மகளிர் பரவலாக அணிந்தன. ஸோ தங்கத்திலான அணிகலன்களை வந்து பார்த்தோன்னா சங்ககால மகளிர் பரவலாக அணிந்தன. ஸோ தங்கத்தில் அணிகலன் அணிஞ்சிருக்காங்க யார் சங்ககால மகளிர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ரோமனியர்களின் நாணயங்களை கொண்டும் நகைகள் செய்யப்பட்டன. அப்போ சங்க காலத்தில் ரோமன்ஸுடைய அந்த நாணயங்கள் இருக்கு இல்லையா அந்த நாணயங்களை வந்து பார்த்தோன்னா உருக்கியும் என்ன பண்ணின நகைகள் செஞ்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கேரளாத்தோட பட்டணம். ஸோ கேரளத்தின் பட்டணத்தில் பொன்னை உருக்கும் உலைகள் இருந்திருக்கான சான்றுகள் கிடைத்துல. ஸோ கேரளாவுடைய பட்டணத்தில் வந்து பார்த்தோன்னா என்ன பொன்னை உருக்கும் உலைகள் இருந்திருக்கான சான்று கிடைச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பெருங்கற்காலத்தை சார்ந்த அகலாய்வு களங்களான சுத்துக்கேணி ஓகேங்களா. அந்த சுத்துக்கேணி எங்கே இருக்குன்னா இது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் ஓகேங்களா. புதுச்சேரி யூனியில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் சுத்துக்கேணி ஓகேங்களா. அது எந்த காலகட்டம்னு கேட்கலாம், பெருங்கற்காலம். ஸோ பெருங்கற்காலன்றது இரும்பு காலம் ஓகே. பெருங்கற்காலத்தை சேர்ந்த அகலாய்வு களங்களான சுத்துக்கேணி. ஸோ ஆதிச்சநல்லூர்ன்றது நம்ம தூத்துக்குடி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கொடுமணல்ன்றது ஈரோடு ஆகிய இடங்களிலும். அதே சமயம் அரிக்கமேடுன்றது வந்து பார்த்தோன்னா பாண்டிச்சேரி ஓகேங்களா. அரிக்கமேடு பாண்டிச்சேரி ஒன்று இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் பாண்டிச்சேரி அருகில அரிக்கமேடு. ஸோ நெக்ஸ்ட் கீழடி வந்து பார்த்தோன்னா சிவகங்கை ஓகேங்களா. கீழடி வந்து சிவகங்கை. ஸோ நெக்ஸ்ட் பட்டணம் வந்து பார்த்தோன்னா கேரளா. இந்த இடங்களில் வந்து பார்த்தோன்னா பழங்கால நகரங்களிலும் தங்க அணிகலன்கள் கிடைத்துள்ளன. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்புறம் தங்கத்திலான அணிகலன்களை சங்ககால மகளிர் வந்து பரவலாக அணிஞ்சிருந்திருக்காங்க. ஸோ ரோமனர்களின் நாணயங்களை கொண்டும் அந்த நகைகள் செஞ்சுருக்காங்க. ஸோ கேரளத்தோட பட்டணத்தில் பொண்ணு உருக்கும் உலைகள் ஓகே. பட்டணத்தில் பொண்ணு உருக்கக்கூடிய உலைகள் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அதே சமயம் பெருங்கற்காலத்தை சார்ந்த அகலாய்வு களங்களான சுத்துக்கேணி ஆதிச்சநல்லூர் கொடுமணல் ஆகிய இடங்களிலும். இதெல்லாம் பெருங்கற்காலத்தை சார்ந்தது. சுத்துக்கேணி ஆதிச்சநல்லூர் கொடுமணல் மூணுமே வந்து பார்த்தோன்னா பெருங்கற்காலம் அதாவது இரும்பு காலத்தை சார்ந்தது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழடி ஓகேங்களா அரிக்கமேடு பட்டணம் ஓகே ஆகிய பழங்கால நகரங்களில் இதெல்லாம் பழங்கால நகரங்கள் சொல்லிட்டாங்க. தங்க அணிகலன்கள் கிடைத்துள்ளன ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பண்ண கண்ணாடி மணிகள் ஓகேங்களா. கண்ணாடி
கண்ணாடி மணிகளை செய்யும் முறையை அக்கால மக்கள் அறிந்தனர். கண்ணாடியிலான மணிகளை செய்யும் முறையை அக்கால மக்கள் அதை அறிந்திருந்தனர். ஸோ சிலிக்கா மற்றும் பிற பொருட்களை ஒளியிலிட்டு உருக்கி நீண்ட சிறிய குழல்களாக்கி இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது கண்ணாடி மணிகளை செய்யும் முறையை அவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது உருவாக்கக்கூடிய முறையை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பல வண்ணங்களின் வடிவங்களும் தயாரிக்கப்பட்டன. ஸோ அரிக்கமேட்டிலும் கடலூருக்கு அருகில் குடிக்காடு. ஸோ அரிக்கமேடுன்றது இப்போ தான் பார்த்தோம், எங்கள் பாண்டிச்சேரி பக்கம். ஓகேங்களா. ஸோ அதேமாரி இப்போ கடலூர் ஓகேங்களா பக்கம் அருகில் வந்து பார்த்தோன்னா குடிக்காடு என்ற ஊரிலும் வந்து பார்த்தோன்னா என்னது கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள் இருந்தன. அப்போ கண்ணாடி மணி இங்கே பார்த்துக்கோங்க. தங்கத்தை பொறுத்தவரைங்க என்ன பார்த்தோம், இங்கேயும் அதேமாதிரி பார்த்தோன்னா என்னது குட்டூரோட பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ குட்டூரில் வந்து பார்த்தோன்னா இந்த கொடுமணல் அண்ட் குட்டூர் ரெண்டுலேயும் வந்து பார்த்தோன்னா இரும்பு உருக்கு உலைகள், இரும்புக்கான உருக்கு உலை கொடுமணல் அண்ட் குட்டூர். அதேமாதிரி பார்த்தோன்னா இங்கே வந்து அரிக்கமேடு, அதேமாதிரி பார்த்தோன்னா குடிக்காடு, இந்த 2 இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா என்னது கண்ணாடி மணி செய்யும் தொழிலகம். ஓகேங்களா. கண்ணாடி மணி செய்யக்கூடிய எங்க அரிக்கமேட்லையும் அண்ட் குடிக்காடு என்ற பிளேஸ்லையும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விலை உயர்ந்த நவமணிகளை கற்களை வாங்க இல்லாதவங்க கண்ணாடி மணிகள் அணிந்தன, இதெல்லாம் வேணாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சங்க காலத்தை சேர்ந்த செம்மணிகள். ஓகே, சங்க காலத்தில் இருந்த செம்மணிகள் இதெல்லாம். ஓகேங்களா. அந்த செம்மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க மேலே அலங்கார வேலைப்பாடு, ஓகே டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. பொறுப்பு வேலைப்பாடுடைய சங்க கால செம்மணிகள், அதாவது கார்னெலியன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தங்க கோடாரி வடிவ நகை. ஓகே, தங்கத்தாலான கோடாரி வடிவில் செய்யப்பட்ட ஒரு நகை. ஓகேங்களா, இது தங்கம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தங்கத்தாலான தொங்கல். ஓகேங்களா. தொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தல்ல கிடைச்சிருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் பொருந்தல் வந்து பார்த்தோன்னா இந்த தங்கத்தாலான தொங்கல் வந்து பார்த்தோன்னா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தங்கத்தாலான அணிகலன் பட்டணம். ஓகேங்களா. ஏன்னா இப்போ பட்டணத்தில் பார்த்தா தங்க அணிகலன் கிடைச்சிருக்குது, அதனால பார்த்தா தங்கத்தாலான அணிகலன் பட்டணம். அது மட்டும் இல்லை பட்டணத்தில் வந்து பார்த்தோன்னா என்ன உருக்கு உலைகள் இருந்திருக்குது. ஓகேங்களா. அதுதானே பார்த்தோம். ஸோ பட்டணம் கேரளா பட்டணத்தில் வந்து பார்த்தோன்னா தங்கத்தை வந்து பார்த்தோன்னா உருப்பதற்கான உலைகள் பார்த்தோம். ஓகேங்களா. ஓகேப்பா, இதை பாருங்க பொண்ணை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்று பட்டணத்தில் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வேற என்ன சொல்லியிருக்காங்க. ஓகே, முத்து குளித்தலும் அண்டு சங்கு வளையல்களும். ஓகே, கீழடி அகலாய் என்பது ஒரு முத்து கிடைத்துள்ளமை. ஓகே, கீழடி அகலாய் என்பது ஒரே ஒரு முத்து கிடைச்சிருக்காம்ப்பா. ஓகேங்களா. கீழடி அகலாய் என்பது ஒரு முத்து கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா. ஸோ சங்களை அறிந்து வளையல் செய்யும் தொழிலும் சங்க காலத்தில் வந்து சிறப்புற்றிருந்தது. ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்க, கீழடி அகலாய் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முத்து கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. எத்தனை முத்து, ஒரே ஒரு முத்து. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து அப்போ அகலாய்வாக இருக்கலாம், அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் புக் எடிட் பண்ணும்போது போட்டிருக்கலாம் ஒரு முத்து. ஸோ இப்போ அதிகமாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ சங்கங்களை அறிந்து வளையல் செய்யும் தொழிலும் சங்க காலத்தில் சிறப்புற்றிருந்தது. பாம்பன் கடல் பகுதியில். ஓகேங்களா. பாம்பன் கடல் பகுதி இருக்கு இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிடுறா, சங்குகளை சேகரித்தன, சங்கு வளையல் செய்தா சங்குகளை சேகரித்து பார்த்தோன்னா பாம்பன் கடல் பகுதி. ஓகேங்களா. சொல்ல வேற ஒன்றும் கிடையாதுப்பா. அதேமாதிரி பெண்கள் வந்து பார்த்தோன்னா சங்கு வளையல்கள் அணிந்திருந்தது குறித்து சங்க இலக்கியங்களில் குறிப்பு இருக்குது. ஓகேங்களா. பெண்கள் சங்காலான வளையல்களை அணிஞ்சிருந்த பற்றி சங்க இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ பார்த்த நெல்மணியில் பதித்து அடையாளமிடப்பட்ட சுடுமணியில் செய்யப்பட்ட அச்சு கீழடி. அதாவது நம்ம வந்து என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட், ஆதிச்சநல்லூர் அண்ட் கொடுமணல் 2 இடத்துலையும். ஓகேங்களா. ஆதிச்சநல்லூர் அண்ட் கொடுமணல் இந்த 2 இடத்துல என்ன பார்த்தோன்னா முதுமக்கள் தாலிகளுடன் கூடிய, ஓகே முதுமக்கள் தாலிகளுடன் கூடிய அந்த நெல். ஓகேங்களா. நெல் பார்த்தோம். ஓகேங்களா. தாலிகளில் நெல் இருந்த பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, நெல் மணிகளை வந்து பார்த்தோன்னா பதித்து அடையாளமிடப்பட்ட சுடுமணி செய்யப்பட்ட ஒரு அச்சு. ஓகேங்களா. அந்த அச்சு வந்து எங்கே இருக்குன்னா கீழடிப்பா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ முதுமக்கள் தாலிகளில் நெல் இருந்தது பார்த்து ஆதிச்சநல்லூர் அண்டு கொடுமணல். ஓகேங்களா. 2 பார்த்தோம். ஸோ இங்கே வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நெல்மணியை பதித்து அடையாளப்பட்ட சுடுமணி செய்யப்பட்ட அச்சு கீழடியில். ஓகேங்களா. கீழடியில் கிடச்சதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், துணி நெசவு. ஓகேங்களா. துணி நெசவை பற்றி சொல்லலாம். துணி நெசவு இன்னொரு முக்கிய தொழிலாகும். நூல் நூற்கும் கதிர்களும். ஓகேங்களா. நூல் நூற்கும் கதிர்களும் அண்டு துண்டு துணிகளும் கொடுமண்ணில் கிடச்சிருக்குது. இது பார்த்தோம் என்ன நேற்று பார்த்தோம், ஈரோடு கொடுமண்ணில் வந்து பார்த்தோன்னா என்ன பார்த்தோம், அதாவது பார்த்தோன்னா என்னது துணி. ஓகேங்களா. அதாவது பார்த்தோன்னா துணி நெசவு இன்னொரு முக்கிய தொழில் சொல்லிட்டாங்க. நூல் நூற்கும் அந்த கதிர்களும், நூல் நூற்கக்கூடிய கதிர்களும் துண்டு துணிகளும் கொடுமணலில் கிடைத்துள்ளன. ஓகேங்களா. எங்கள் கொடுமணல் ஈரோடு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கலிங்கம் மற்றும் பிற வகை துணி வகைகள் குறித்து இலக்கியங்கள் குறிப்பாக கலிங்கம் மற்றும் பிற வகை துணி வகைகள் குறித்து இதில் இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ கலிங்க துணி பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஓகேங்களா. பெரிப்ளஸ் என்ற நூலில் ஓகே தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது குறித்து தகவல் உள்ளது. ஸோ அப்போ இந்த பெரிப்ளஸ் நூல் பார்த்தோம் இல்லையா, கிபி 1ஆம் நூற்றாண்டை சார்ந்த எரித்திர கடலின் பெரிப்ளஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இந்த நூலில் வந்து பார்த்தோன்னா தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்ட குறித்த தகவல் இருக்குது பெரிப்ளஸ் என்ற நூலில். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நூல் நூற்கும் கதிர். ஓகேங்களா. பருத்திலேருந்து நூலை எடுப்பதற்கு நூல் நூற்கும் கதிர் அது பயன்படுது இதில் சொல்லியிருக்காங்க. இதில் வேற ஒன்றும் கிடையாதுப்பா. ஓகேங்களா.
இதுலேயும் ஒன்றும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் வணிகர்கள். ஓகேங்களா, வணிகர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ வந்து சங்க காலத்தில் பண்டமாற்று முறை இருந்து இல்லையா, அதை தான் இதில் சொல்கிறாங்க. பண்டமாற்று முறை என்ன சொல்கிறாங்கன்னா, நெல் முதலான தானியங்கள் கால்நடை இருப்பு. ஸோ நெல் முதலான தானியங்கள் கால்நடையோட இருப்பு, கைவினை பொருள் தயாரிப்பு போன்றவற்றை குறித்தா இருந்தோம். ஸோ இல்லை வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, இது படித்தா ஃபுல்லாக டைம் தான் ஓடும். இது பாருங்கள் என்னென்னா பண்டமாற்று முறை. ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா என்னது கடல் மீன் உப்பும் கிடைக்காது. ஸோ இதனால் பண்டமாற்று முறையில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வணிகர்கள். வணிகர்கள் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வணிகன் நிகமம் ஆகிய சொற்கள் ஆளப்படுகின்றன. ஸோ அப்போ வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வந்து பார்த்தோன்னா வணிகன் அண்ட் நிகமா ஓகே ஆகிய சொற்கள் வந்து பார்த்தோன்னா ஆளப்படுகின்றன. பொன் வணிகர்கள் ஓகே, துணி வணிகர்கள் ஓகே உட்பட வணிகர்கள் என்று குறிப்பிட்ட பண்டத்தை ஓகேங்களா மட்டும் வியாபாரம் செய்த வணிகர்களும் இருந்தன. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல, பொன் வணிகர்கள், துணி வணிகர்கள், உப்பு வணிகர்கள் என்று குறிப்பிட்ட பண்டத்தை மட்டும் வியாபாரம் செய்த வணிகர்களும் இருந்தன. உப்பு வணிகர்கள் உமனர்கள். ஸோ உப்பு வணிகர்கள் என்ன சொல்றாங்க, உமனர்கள் எனப்பட்டன. ஓகேங்களா, அவர்கள் தம் குடும்பத்தோடு மாட்டு வண்டியில் சென்று வணிகம் செய்தனர். இந்த மாட்டு வண்டியில் போய் வணிகம் செய்யறது, அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரே இடத்துல இருந்து வணிகம் செய்யறது, இந்த மாதிரி ரெண்டு மாதிரி பார்ப்போம். அதை பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லலாம், சிரோஸ்டி அண்ட் சார்த்தவகா. ஓகேங்களா, சிரோஸ்டி அண்ட் சார்த்தவகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சிரோஸ்டின்ற வந்து பார்த்தோன்னா நிலையாக ஒரே இடத்துல இருந்து வணிகம் செய்யறவங்க. ஓகேங்களா, அது சார்த்தவகான்றது வந்து பார்த்தோன்னா மாட்டு வண்டியில ஊர் ஊரா போய் வணிகம் செய்யக்கூடியவங்க. ஓகேங்களா, இந்த முறையை பத்தி சொல்லியிருக்காங்க. எங்க சங்க காலத்துலயும் இந்த முறை இருந்திருக்கு. குப்தரான காலத்துல சொல்லுவாங்க சிரோஸ்டி சார்த்தவங்க. இதுல வந்து பார்த்தோன்னா குடும்பத்தோட மாட்டு வண்டியில போய் வியாபாரம் செய்கிறாங்க இல்லையா, அந்த முறைக்கு வந்து பார்த்தோன்னா சார்த்தவாகா என்று பெயர். ஓகேங்களா, ஸோ ஓகே. அதே நிலையா ஒரே இடத்துல வியாபாரம் செய்கிறவங்க வந்து பார்த்தோன்னா சார்த்தவாகா, சாரி சிரோஸ்டி. ஓகேங்களா, சிரோஸ்டி பிரி வந்து ஒரே இடத்துல நிலையாக இருந்து வணிகம் செய்கிறவங்க. சார்த்தவாகா தான் வந்து பார்த்தோன்னா மாட்டு வண்டியில் போகிறவங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் போக்குவரத்து முறைகள். ஓகேங்களா, மாட்டு வண்டிகளும் விலங்குகளும் சரக்கு போக்குவரத்திற்கு பயன்பட்டன. ஓகேங்களா, மாட்டு வண்டிகளும் அண்ட் விலங்குகளும் சரக்கு போக்குவரத்திற்கு பயன்பட்டன. தமிழ்நாட்டில் பல்வேறு நகரங்களும் வணிக வழிகளில் இணைக்கப்பட்டு இருந்தன. ஸோ கடற்பயணம் மேற்கொள்ள உதவிய களம். கடற்பயணம் மேற்கொள்வது இந்த களம், ஃபரி, ஓடம், தோணி, தெப்பம், நாவாய் போன்றவை கடல் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. ஸோ கடல் போக்குவரத்தில் பாருங்கள் களம், ஃபரி, ஓடம், தோணி, தெப்பம், நாவாய் இதெல்லாம் கடல் போக்குவரத்து பயன்படுத்தோட படகு. ஓகேங்களா, ஸோ ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகே கொடுமணலில் கிடைத்த செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தாலான புலி. ஓகே கொடுமணல் இருக்கு இல்லைங்களா, கொடுமணலில் கிடைத்த செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தாலான புலி. ஓகேங்களா, நம்ம வந்து நேற்று பார்த்தோம். நேற்று என்ன சொன்னாங்க, ஆதிச்சநல்லூர். ஓகேங்களா, ஆதிச்சநல்லூரில் நமக்கு என்ன கிடைச்சிது, அதாவது புலி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சேவல். ஓகேங்களா, புலி, சேவல் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்னது வெண்கலத்தாலான உருவம் கிடைச்சதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா, இது வந்து ஆதிச்சநல்லூரில். ஓகேங்களா, புலி சேவலுடைய வெண்கல உருவங்கள் கிடைச்சிச்சு. காட்டு விலங்கு, வீட்டு விலங்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அதில். ஆனால் இங்கே பாருங்கள் கொடுமணலுக்கு எடுத்த செம்மணி கற்கள். ஓகேங்களா, இந்த இடத்துல நோட் பண்ணுங்க, செம்மணி கற்கள் பதிச்சுது. ஓகே, செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தாலான புலி வந்து எங்க கிடைச்சிருக்குன்னா கொடுமணல்ல. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க புதுச்சேரியோட ஆரோவில்லில் கிடைத்த வெண்கல கிண்ணம். இதுவும் ஆல்ரெடி பார்த்ததா. புதுச்சேரியோட ஆரோவில்லில் கிடைத்த வெண்கல கிண்ணம் வந்து பார்த்தோன்னா பெருங்கற்காலத்தை சார்ந்தது. இரும்பு காலம் பெருங்கற்காலத்தை சார்ந்த ஒரு வெண்கல கிண்ணம் புதுச்சேரியோட ஆரோவில்லில் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பொருந்தல் அகலாவில் கிடைக்கப்பட்ட கண்ணாடி மணிகள். ஸோ பொருந்தல்னாவே நமக்கு என்ன திண்டுக்கல் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி கண்ணாடி மணிகள். ஓகே, கண்ணாடி மணிகள் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பட்டணத்தில் கிடைத்த நூற்பு கதிர். ஓகேங்களா, பட்டணம் கேரளாவோட பட்டணத்தில் கிடைத்த நூற்பு கதிர் இது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கொடுமணையில் கிடைத்த துணியும். ஸோ நூற்பு கதிர் இதெல்லாம் கொடுமணையில் கிடைச்ச துணியும் அது நூற்பு கதிர்கள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க உடைந்த சங்க வழியில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சங்கு வந்து எங்கே சேகரிச்சாங்க, பாமன் பாலம். ஓகேங்களா, அங்கே இருக்கு இல்லைங்களா, பாமன் ஆற்று பகுதியில் வந்து பார்த்தோன்னா சங்குகளை சேகரிச்சதுக்கான சான்று இருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பண்டமாற்றமும் நாணயங்களும். பண்டமாற்று முறை மூலமாக மக்களிடையே பெருமளவில் பரிமாற்றம் நடைபெற்றது. ஸோ அப்போ பண்டமாற்று முறை மூலமாக தான் மக்களிடையே பெருமளவில் பரிமாற்றம் நடைபெற்றதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அரிசியை கொடுத்து மீனை பெற்றன. ஸோ அரிசியை கொடுத்து மீனை பெற்றன. ஓகே, உப்பு விலை மதிப்புடையதாக கருதப்பட்டது. ஸோ அரிசியை கொடுத்து, அதாவது நெல் கொடுத்து மீனை வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை வந்து இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்னது குறுந்தொகை அண்டு அகநானூறு இந்த நற்றிணை இந்த மாதிரி நூல்களில் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, அதாவது பாலோடு வந்து கூழோடு பெயரும். ஓகேங்களா, பாலோடு வந்து கூழோடு பெயரும், அதான் ஆட்டோட பாலை கொடுத்து அதுக்கு பதிலாக தானியத்தை வாங்குறது. இந்த முறை வந்து பாலோடு வந்து கூழோடு பெயருன்றது எதில் சொல்லுவாங்கன்னா குறுந்தொகை நூலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, குறுந்தொகைன்ற நூலில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா அதை பார்த்தோன்னா அகநானூறு நூல்னு நினைக்கிறேன். ஸோ அகநானூரில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறதுனா அதான் கரியோடு. ஓகேங்களா, கறி பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும். ஸோ பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும், அதான் தங்கத்தை கொடுத்து அதுதான் கறின்றது என்னன்னா மிளகு. ஓகேங்களா, தங்கத்தை கொடுத்து அதற்கு ஈடாக வந்து பார்த்தோன்னா மிளகு வந்து வாங்கின செய்தியை வந்து பார்த்தோன்னா அகநானூரில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா
அதை பண்டமாற்றமும் அந்த நாணயங்களை சொல்லியிருக்காங்க. பண்டமாற்றம் மூலமாக மக்களிடையே பெருமளவு பரிமாற்றம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், உப்பு வந்து பார்த்தீங்கன்னா விலை மதிப்புடையதாக கருதப்பட்டது. எனவே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உப்புக்கு அதிக அளவு அரிசி பரிமாறிக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சங்ககால சேர சோழ பாண்டிய மற்றும் மலையமான் ஆகிய அரசர்களின் நாணயங்கள். ஓகேங்களா. சேர சோழ பாண்டிய மற்றும் மலையமான் ஆகிய அரசர் நாணயங்கள் கிடைச்சதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க என்ன சொன்னால், நன்கு வடிவமைக்கப்பட்ட யவனர்களின் கப்பல் ஓகே தங்கம் பிற உலக காசுடன் முசிறி துறைமுகத்திற்கு வந்து ஓகேங்களா மிளகை ஏற்றிச் சென்றதாக அகநானூற்று 149வது பாடல் கூறுகிறது. ஓகேப்பா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, நன்கு வடிவமைப்பட்ட யவனர்களின் கப்பல் அதாவது தங்கம் பிற உலகோட முசிறி துறைமுகத்திலிருந்து வந்து மிளகை ஏற்றிச் சென்றதாக அகநானூற்று 149வது செய்தியில் கூறுகிறதுன்னு சொன்னாங்க. இப்போ தான் சொன்ன என்ன சொன்னா, அதை பொன்னை தந்ததற்கு ஈடாக வந்து பார்த்தோன்னா மிளகை ஏற்றி சென்ற செய்தி வந்து பார்த்தோன்னா அகநானூரில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா. அதை பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து அகநானூரோட எத்தனாவது பாடல் பார்த்துக்கோங்க, அகநானூற்று 149வது பாடல். ஓகேங்களா. அகநானூற்று 149வது பாடல் தான் அந்த விஷயத்த சொல்லுது. ஓகேங்களா. மிளகு ஏற்றி மதிச்சு செய்த விஷயம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா அதை பார்த்தா தமிழகமும் வெளிநாட்டு தொடர்புகளும். ஸோ தமிழகமும் வெளிநாட்டு தொடர்புகளும் அதை பார்த்தீங்கன்னா கிழக்கிலும் மேற்கிலும் பல வெளிநாடுகளுடன் தமிழர்கள் வணிக தொடர்பு. ஸோ கிழக்கிலும் மேற்கிலும் தான். ஸோ கிழக்கு பக்கமும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கமும் ஓகே பல வெளிநாடுகளுடன் தமிழர்கள் வணிக தொடர்பு வைத்தனர். ரோமானிய கப்பல்கள் ஓகேங்களா. ரோமன்ஸுடைய அந்த கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பருவக்காற்று வீசும் சமயத்தில் மேலைக்கடல்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா அரபிக்கடலை கடந்து தமிழக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக கடற்கரைக்கு வந்தன. ஸோ அப்போ என்ன சொன்னால் பருவக்காற்று வீசும் சமயத்தில் மேலைக்கடலான அரபிக்கடலை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டவர் தமிழக கடற்கரைக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகு போன்ற நறுமண பொருட்களும் யானை தந்தம் ஓகே அதாவது மிளகு போன்ற நறுமண பொருட்களும் யானை தந்தம் நவமணிகள் உள்ளிட்ட அரிய பொருட்களும் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி ஆயின. ஓகேங்களா. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி செம்பு உள்ளிட்ட உலோகங்களும் நம்ம இறக்குமதி செஞ்சிருக்கோம். ஏற்றுமதி பாருங்க என்னன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நறுமண பொருட்கள் யானை தந்தம் நவமணிகள். ஓகேங்களா. ஸோ நம்ம இறக்குமதி செஞ்சு தந்தம் வெள்ளி செம்பு உள்ளிட்ட உலோகங்கள் இறக்குமதி செஞ்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கிரேக்க ரோமானிய மேற்காசியா ஓகே கிரேக்கர் அண்ட் ரோமானியம் மேற்காசியா மக்கள் ஓகேங்களா மேற்கு ஆசிய மக்கள் உள்ளிட்ட மேற்கத்திய யவனர் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ இந்த யவனர்கள்ன்றது யாருன்னு பார்த்தோன்னா கிரேக்கர்ஸ் ரோமன்ஸ் ஓகே மேற்காசிய மக்கள் ஓகே மேற்காசிய சேர்ந்த மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா மேற்கத்தியர்கள். ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா யவனர்கள் ஓகேங்களா யவனர் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ யவனரின் சொல்ல வந்து பார்த்தோன்னா கிரேக்க பகுதியான அயோனியா ஓகேங்களா கிரேக்க பகுதியான அயோனியாவில் இருந்து வந்தது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டிலிருந்து செங்கடல் கரைக்கு ஓகேங்களா தமிழ்நாட்டிலிருந்து செங்கடல் கரைக்கு செங்கடல் கடற்கரையில் உள்ள பெரணிக்கே ஓகேங்களா செங்கடல் கடற்கரையில் அங்கே இருக்கக்கூடிய பெரணிக்கே துறைமுகத்து 7.5 கிலோ வந்து மிளகு இருந்த ஓகே இந்திய பாணியம். ஸோ 7.5 கிலோ நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை கிலோகிராம் பார்த்தோன்னா 7.5 கிலோ ஓகேங்களா 7.5 கிலோ வந்து பார்த்தோன்னா மிளகு ஓகேங்களா 7.5 கிலோ மிளகு இருந்த இந்திய பாணியம். ஸோ தேக்கு மரப்பலகை துண்டுகளும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறுத்த பானை ஓடு ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. என்ன சொல்றாங்க பாரு, அதாவது செங்கடல் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரணிக்கே துறைமுகம் அந்த துறைமுகத்தில் ஒரு 7.5 கிலோ வந்து பார்த்தோன்னா மிளகு இருந்த இந்திய பாணியம். ஸோ தேக்கு மரப்பலகை துண்டும் அதே தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறுத்த தமிழக பானை ஓடு ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதே சமயம் செங்கடல் கடற்கரையில் ஓகேங்களா பெரணிக்கே துறைமுகத்துக்கு வடப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றொரு துறைமுகம் ஓகேங்களா செங்கடல் கடற்கரையிலும் பெரணிக்கே துறைமுகத்துக்கு வடப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு துறைமுகம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ குசேர் அல்காதம் ஓகேங்களா குசேர் அல்காதீம் என்பதாகும். ஸோ அந்த துறைமுகத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல தமிழ் பிராமி எடுத்துக்கொண்ட 3 சுடுமண் பாண்ட துண்டுகள் ஓகே குசேர் அல்காதம் துறைமுகம் இருக்கு இல்லைங்களா பெரணிக்கே பக்கத்தில் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி எடுத்துக்கள் கொண்ட 3 சுடுமண் பாண்ட துண்டுகள் ஓகேங்களா கண்டறியப்பட்டன. அவற்றில் என்ன இருக்குன்னா இந்த பனை ஓரி என்ற எழுத்தும் ஸோ அதே மாதிரி கண்ணன் ஓகே கண்ணன் எனவும் இந்த சாத்தன் என்பது சாதன் எனவும் எழுதப்பட்டுள்ளது. ஸோ பாருங்க அப்போ இந்த இடத்துல குசேர் அல்காதம் துறைமுகத்தில் 3 சுடுமண் பாண்டம் கிடைச்சி அந்த 3 சுடுமண் பாண்டத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. அதாவது பனை ஓரி ஓகேங்களா பனை ஓரி எனவும் அது கண்ணன் சாதன் ஓகேங்களா பனை ஓரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணன் என்பது கண்ணன் எனவும் சாத்தன் என்பது சாதன் எனவும் எழுதப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, எகிப்தோட பெரணிக்கையில் கண்டெடுக்கப்பட்ட மிளகு வைக்கப்பட்டிருந்த தமிழகத்தின் பானைகள். ஸோ ஓகே எகிப்தோட பெரணிக்கையில் 7.5 கிலோ மிளகு பார்த்தோம் இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா என்னது இந்த பானைகள் தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பெரும்பத்தன் கல் என்ற பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து நாட்டில் உள்ள குவான் லுக் பாட் என்ற இடத்தில் அதாவது பெரும்பத்தன் கல் என்ற பெயரில் தாய்லாந்து நாட்டில் உள்ள குவான் லுக் பாட் என்ற இடத்தில் அரிய கல் ஒன்று கிடைத்துள்ளது. ஓகேங்களா. இக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பத்தன் என்பவரால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஸோ பெரும்பத்தன் கல் என்பதை பெரும்பத்தன் என்பவரால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பொற்கொள்ளராக இருக்கலாம். ஸோ பொற்கொள்ளராக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அந்த கல் வந்து தங்கத்தின் தரத்தை அறிய உதவும் ஒரு உரை கல்லாகவும் இருந்திருக்கலாம். ஸோ இந்த பெரும்பத்தன் கல் என்பது தங்கத்தின் தரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிய
உதவும் ஒரு உரை கல்லாகவும் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து அந்த சாத்தன். ஓகேங்களா. சாதன் என்ன பொறிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்றாங்கன்னா சுடுமண் துண்டுகள். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க கிடைச்சது? குசேராகாதம். ஓகேங்களா. அங்க கிடைச்ச அந்த 3 மட்பாண்ட துண்டுகள்ல இது ஒன்று. ஸோ அதே மாதிரி பார்த்தா பெரும்பத்தன்கள் குவான் லுக்பாட் தாய்லாந்து. ஓகே, குவான் லுக்பாட்ன்றது தாய்லாந்துல இருக்கக்கூடிய அந்த பொண்ணை அறிவதற்கான தங்கத்தோட தரத்தை அறிவதற்கான ஒரு உரைக்கல்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இல்லைன்னா பெரும்பத்தன் என்பவரால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் தோற்றம். ஓகே, நகரங்கள் மற்றும் துறைமுகங்களோட தோற்றம் சொல்லியிருக்காங்க. சங்க காலத்தில் தான் தமிழ்நாட்டின் நகரங்கள் முதன்முறையாக உருப்பெற்றன. ஸோ சங்க காலத்துல தான் தமிழ்நாட்டில் நகரங்கள் முதன்முறையாக உருப்பெற்றன. ஓகேங்களா. அப்ப நகரம் என்ற முறை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா சங்க காலத்துல. ஓகேங்களா. சாலைகளும் குடியிருப்பு பகுதியிலும் கொண்ட திட்டமிட்ட நகரங்களில் செங்கற்களான கட்டடங்கள் கட்டப்பட்டன. ஓகேங்களா. வீடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூரையாக ஓடுகள் போடப்பட்டன. வீடுகளுக்கு கூரை என்ன பண்ணியிருக்காங்க? ஓடுகள்லாம் போட்டிருக்காங்க. உரை கிணறுகள் இருந்திருக்கு, சேமிப்பு கிடங்களும் இருந்தன. ஸோ சில நகரங்கள் வந்து துறைமுக பட்டினங்களாகவும் சில நகரம் துறைமுக பட்டினமாகவும் அது கைவினை தொழில் மையமாகவும் இருந்திருக்கு. ஓகேங்களா. என்னது நகரங்கள் வந்து பார்த்தோன்னா துறைமுக பட்டணமாகவும் இருந்திருக்கு. ஸோ கைவினை தொழில் மையமாகவும் இருந்திருக்கு. ஓகேங்களா. கிழக்கு கடற்கரையில் அமைந்த அரிக்குமேடு, கிழக்கு கடற்கரை அரிக்குமேடு, காவிரி பூம்பட்டினம், அழகன்குளம், கொர்க்கை ஆகிய நகரங்கள் கேரளத்தில் பட்டணம் என்ற நகரம் துறைமுகங்களாக விளங்கியவை. ஸோ என்ன சொல்ல வராங்க பாருங்க, அதாவது கிழக்கு கடற்கரை. ஸோ நம்ம கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடியது பார்த்தோன்னா அரிக்குமேடு. அரிக்குமேடுன்றது எங்கப்பா? பாண்டிச்சேரி. ஸோ காவேரி பூம்பட்டினம் வந்து பார்த்தோன்னா என்னது? பூம்புகார். ஓகே, அது மயிலாடுதுறை காவேரி பூம்பட்டினம். ஸோ அழகன்குளம் வந்து பார்த்தோன்னா ராமநாதபுரம். ஓகேங்களா. கொர்க்கை வந்து பார்த்தோன்னா தூத்துக்குடி. ஓகேங்களா. இந்த நகரங்களும் ஸோ கேரளாவோட பட்டணம் இதெல்லாம் என்ன இருந்துச்சுன்னா துறைமுகங்களாக விளங்கியதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, காஞ்சிபுரம். ஓகேங்களா. காஞ்சிபுரம் இருக்கு இல்லைங்களா, அது உறையூர். ஓகேங்களா. திருச்சி உறையூர், கரூர், மதுரை, கொடுமணல், ஈரோடு கொடுமணல். இந்த நகரங்கள் ஆகிய நகரங்கள் பார்த்தோன்னா உள்நாட்டு வணிக மையங்களாக திகழ்ந்தன. ஸோ உள்நாட்டு வணிக மையமா என்னென்ன இருந்திருக்கு பாருங்க, காஞ்சிபுரம் ஒரு வணிக நகரம். ஸோ அதே மாதிரி தான் உறையூர். ஓகேங்களா. உறையூர், கரூர், மதுரை, கொடுமணல். ஓகேங்களா. ஸோ அந்த நகரங்களாக பார்த்தோன்னா உள்நாட்டு மையங்களாக திகழ்ந்தன. ஓகே, உள்நாட்டு வணிகமாக திகழ்ந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பல வகைப்பட்ட பொருட்களும் மட்பாண்டங்களும் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாரு, எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் இந்த நகரங்கள் அளவில் பெரியவை. ஸோ எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் இந்த நகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நகரங்களாக இருந்திருக்குது. நகரங்களை தவிர எண்ணற்ற சிற்றூர்களும் மக்கள் வாழ்ந்திருந்தன. ஸோ வெண்கல பொருட்கள், மணிகள், சங்கோலிகள், கண்ணாடி மணிகள், தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களின் பெயர் பொறித்த மட்கலங்க போன்றவை இந்த இடங்களில் கிடைச்சிருக்கு. சின்ன சின்ன ஊர்களில் சிற்றூர்களில். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்பிக்கை வழிபாட்டு முறைகளும் சங்ககால சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் பொருளாதார அமைப்பில் பன்மைத்துவம் காணப்படுகிறது. சங்ககால சமூகம் மற்றும் பொருளாதார அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பன்மைத்துவம் பலமுறை காணப்படுகிறது. ஸோ அதாவது பலமுறை காணப்படுவது போலவே என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது அவங்களோட மக்களின் வழிபாட்டு முறைகளிலும் மக்களோட வழிபாட்டு முறையிலும் பன்மைத்துவம், ஒரு கடவுளை மட்டும் அவங்க வழிபாடு கிடையாது. ஸோ பன்மைத்துவம் காணப்படுகிறது. அதாவது ஆவி வழிபாடு, மூதாதையர் வழிபாடு, வீரர்கள் வழிபாடு, சிறு தெய்வ வழிபாடு அப்படின்னு சங்க காலத்துல வந்து பார்த்தோன்னா பன்மைத்துவ வழிபாடா இருந்திருக்குது. ஓகேங்களா. மக்களோட வழிபாட்டு முறைகளிலும் பன்மைத்துவம் காணப்படுது. ஆவி வழிபாடு, மூதாதையர் வழிபாடு, வீரர்கள் வழிபாடு, சிறு தெய்வ வழிபாடு. ஓகேங்களா. போன்ற சங்க காலத்தில் இருந்தன. ஸோ நெக்ஸ்ட் பாரு, 5 நிலைக்கு உரிய வழிபாட்டு கடவுள்களை தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. ஸோ 5 நிலைக்கு உரிய அந்த வழிபாட்டு கடவுள்களை தொல்காப்பியம் சுட்டுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த 5 நிலைக்கு உள்ள கடவுள் சொல்றாங்க. குறிஞ்சிக்கு வந்து பார்த்தோன்னா முருகன். ஓகே, குறிஞ்சி கடவுள் முருகன். முல்லை வந்து பார்த்தோன்னா திருமால். ஓகேங்களா. மருதத்திற்கு வந்து பார்த்தோன்னா இந்திரன். நெய்தலுக்கு வந்து பார்த்தோன்னா வருணன். பாலைக்கு வந்து பார்த்தோன்னா கொற்றவை. இது வந்து தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாங்க பாரு, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை 5 நிலைக்குமான 5 கடவுள் முருகன், திருமால், இந்திரன், வருணன், கொற்றவை. ஓகேங்களா. கொற்றவை என்பது பெண் கடவுள். ஸோ இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, எனினும் மக்கள் வீரமரணம் எய்திய வீரர்களையும் தமது குல மூதாதையர்களும் அதிக அளவில் வழிபட்டன. அப்ப சங்க காலத்துல மக்கள் பாருங்க வீரமரணம் எய்திய அந்த வீரர்களையும், ஓகே, நடுகள்லாம் நடுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த வீரர்களையும் தமது குல மூதாதையர்களையும் அதிக அளவில் வழிபட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இயற்கைக்கு மீறிய ஆற்றல் கொண்ட அணங்கு குறித்து சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. அதாவது பேய், ஆவி இதெல்லாம் சொல்றாங்களே அதை பத்தி. ஓகேங்களா. இயற்கைக்கு மீறிய ஆற்றல் கொண்ட அணங்கு குறித்து சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. அதே பேர் வந்து பார்த்தோன்னா என்ன, சங்ககால மக்கள் வந்து பார்த்தோன்னா வீரமரணம் எய்தி வீரர்களையும் தமது குல மூதாதையர்களையும் அதிக அளவில் வழிபட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, குகையில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் மூலம் சமண சமயம் வழக்கில் இருந்தமை தெரிகிறது. அப்போ அந்த குகையில் காணக்கூடிய அந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் மூலம் தான் சமண சமயம் வந்து பார்த்தோன்னா வழக்கத்தில் இருந்ததா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சில இடங்களில் புத்த சமயம் இருந்திருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, வெவ்வேறு குழுக்கள் வெவ்வேறான வழிபாட்டு முறைகளை கொண்டிருந்தன. ஓகேங்களா. அது மெயினாக சமண சமயம் எப்படின்னா கோயிலுக்கு காணப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் மூலம் சமண சமயம் வந்து வழக்கில் இருந்தமே தெரிகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேள்விகள் மேற்கொள்ளப்பட்டதற்கான சான்று இருக்கு. ஓகே, வேள்வியெல்லாம் மேற்கொள்வாங்க இல்லையா, அந்த வேள்வி முறை மேற்கொள்றதுக்கான சான்றுகள் உள்ளன. ஓகேங்களா. சங்க காலத்திலும் வேள்விகள் மேற்கொள்ளப்பட்டதற்கான சான்றுகள் இருக்கு. ஓகேங்களா. அதே சமயம் வந்து பார்த்தோன்னா சில இடங்கள் புத்த சமயம் இருந்தது. வெவ்வேறு குழுக்கள் வெவ்வேறான வழிபாட்டு முறைகளை கொண்டிருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நுண்கலைகள்.
நூல்கலைகள். ஓகேங்களா, நூல்கலைகள் என்ன சொல்கிறாங்கன்னா சங்க காலத்தில் பல வகையான கலைகள் செலுத்தின. ஸோ சங்க காலத்தில் பல வகையான கலைகள் செலுத்திருந்தன. ஓகேங்களா, சமய சடங்குகளின் போது நிகழ்த்தப்படும் ஆட்டங்களில் ஒரு வகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறியாட்டம். இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க, சமய சடங்குகள். ஸோ சமயம் சார்ந்த சடங்குகளின் போது நிகழ்த்தப்படும் ஆட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வகை ஆட்டத்துக்கு என்ன பேருன்னா வெறியாட்டம் என்று பெயர். ஓகேங்களா, செயலியற்றல் இசைக்கருவிகளை இசைத்தல் நடனமாடுதல் ஆகியவற்றை பலரும் அறிந்திருந்தனர். சங்க காலத்து உணவு முறைகள் குறித்து இலக்கியங்களிலிருந்து கூறப்பட்டுள்ளது. சங்க காலத்துடைய உணவு முறைகள் குறித்து இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மகளிர் தம் கண்களுக்கு மை தீட்டுவதற்கு செம்பாலான அந்த மெல்லிய குச்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, மகளிர் தம் கண்களுக்கு மை தீட்டுவதற்கு செம்பாலான குச்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இக்குச்சிகள் வந்து பார்த்தோன்னா பல அகலாய்வில் கண்டுபிடிப்பேன். அஞ்சனம் தீட்டும் குச்சின்னு பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அது. ஓகேங்களா, அதனால வந்து தங்களுடைய தோற்ற பொலிவிலும் வந்து பார்த்தோன்னா அவர்கள் அக்கறை கொண்டிருந்ததாக தெரிகிறது. ஸோ அதை பார்த்தோன்னா ஒப்பனை செய்து கொள்வது. ஓகேங்களா, அலங்காரம். ஸோ என்ன சொன்னாங்க அப்புறம் சங்க காலத்தில் வந்து பல வகையான கலைகளும் செலுத்திருந்த அந்த சமய சடங்குகளின் போது நிகழ்த்தப்படும் ஆட்டங்களில் ஒரு வகைக்கு என்ன பேருனா வெறியாட்டம். ஓகேங்களா என்ற பெயர். செயல் இயற்றல் இசைக்கருவிகளை இசைத்தல் நடனமாடுதல் ஆகியவற்றை பலரும் அறிந்திருந்தன. ஓகேங்களா, சங்க காலத்து உணவு முறைகள் குறித்து இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தோன்னா மகளிர் தம் கண்களுக்கு வந்து பார்த்தோன்னா மை தீட்டுவதற்கு செம்பாலான மெல்லிய அந்த குச்சிகளை பயன்படுத்தினர். ஸோ இந்த குச்சிகள் வந்து பார்த்தோன்னா பல அகலாய்வில் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இதனால வந்து பார்த்தோன்னா தங்கள் தோற்ற பொலிவிலும் அவர்கள் அக்கறை கொண்டிருந்தது தெரிகிறது. ஓகேங்களா, ஸோ கண்ணுக்கு மை தீட்டு மெல்லிய செம்பு குச்சி இதுதான். ஓகேங்களா, அஞ்சனம் தீட்டு குச்சின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கன்னிமுகம் இதெல்லாம் வேணாம். ஸோ ஓகே நெக்ஸ்ட் பாருங்க தமிழ் பிராமி எழுத்தோட சங்க காலத்தில் வந்து பார்த்தோன்னா என்ன தமிழில் எழுத தமிழ் பிராமி என்ற வரி வடிவம் பயன்படுத்தப்பட்டது. சங்க காலத்தில் தமிழில் எழுதுவதற்காக தமிழ் பிராமி என்ற வரி வடிவம் பயன்படுத்த அதுதான் இந்த வரி வடிவம். ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுமணல் அகலாய்வு. ஓகேங்களா, கொடுமணல் பாருங்கள், கொடுமணல் எங்கப்பா ஈரோடு. ஓகேங்களா, கொடுமணல் தமிழ்நாட்டு ஈரோட்டுக்கு அருகில் உள்ளது. சங்க இலக்கியமான சங்க இலக்கியமான பதிற்று 10 சேரர்களை சொல்லுறது பார்த்தோம் இல்லையா, 10 சேர அரசுகளை பற்றி சொல்லக்கூடாதான் பதிற்று 10. ஓகேங்களா, பதிற்று 10 வந்து பார்த்தோன்னா பதிற்று 10 எப்படி பிரிக்கலாம், 10 கூட்டல் 10ன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா, 10 கூட்டல் 10 தான் வந்து பார்த்தோன்னா பதிற்று 10. பதிற்று கூட்டல் 10ன்னு பிரிக்கக்கூடாது, 10 கூட்டல் 10 தான் பதிற்று 10. ஓகேங்களா, ஸோ இதை பார்த்தோன்னா 10 சேர அரசுகளை பற்றி குறிப்பிடும் ஒரு நூல். ஓகேங்களா, பதிற்று 10 குறிப்பிடப்படும் கொடுமணம். ஸோ இந்த கொடுமணம் தான் வந்து பார்த்தோன்னா இவ்வூர் என கருதப்படுகிறது, கொடுமணல். ஓகேங்களா, பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளும். ஓகே, பெருங்கற்காலத்தில் இருந்தால் அந்த முதுமக்கள் தாளிகளும். ஸோ இரும்பு மணிக்கற்கள் சங்கு வேலைப்பாடுகள் குறித்த சான்றுகளும் இங்கே கிடைத்துள்ளன. ஓகேங்களா, தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்கல பொறிப்புகள். ஓகே, தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் மேற்பட்ட மண்கல பொறிப்புகள் வந்து பார்த்தோன்னா இந்த ஊரில் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னு, கொடுமணல் அகழ்வில் தோண்டி எடுக்கப்பட்ட பெருங்கற்கால கல்லறை. அந்த கல்லறைன்றது என்னப்பா சிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகே, பெருங்கற்கால கல்லறை என்ன சொல்லுவாங்களே சிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது என்னென்னா அதாவது மண்ணுக்குள்ளே வச்சு புதைக்கக்கூடிய ஒரு முறை. ஓகேங்களா, கல்லறை. ஓகே, மண்ணுக்குள்ளே வச்சு புதைக்கக்கூடியது கல்லறை. அது டோல்மன்ஸ்ன்னு பார்த்தோம், இது வந்து கருத்திட்டைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மென்கீர் வந்து பார்த்தோன்னா செங்குத்தாக நடப்படுவதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா, ஆனால் இது சிஸ்ட். ஓகேங்களா, கொடுமணல் அகழ்வில் தோண்டி எடுக்கப்பட்ட பெருங்கற்கால கல்லறை என்ன சொல்லுவாங்க சிஸ்ட். ஓகேங்களா, மண்ணுக்குள்ளே வச்சு புதைக்கக்கூடிய ஒரு முறை. ஓகேங்களா, இது எங்க இருக்குன்னா கொடுமணல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா குதிரை சேனத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள். ஓகே, குதிரை சேனத்தில் பயன்படுத்தப்படும் அந்த இரும்பு வளையம் இருக்கிற குதிரைக்கு லாடம் கட்டுதல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அது ஓகே, குதிரை சேனத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள் எங்கன்னா கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, கொடுமணல். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க சங்கு வளையல்களும் உடைந்த பகுதிகள் கொடுமணல். சங்கு வளையல்களோட உடைந்த பகுதி எங்க இருக்குன்னா கொடுமணல்ல. ஓகேங்களா, சங்கு வளையலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட கொடுவை. ஓகே, தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட கொடுவை செம்மணி கல்லால் செய்யப்பட்ட மணிகள். ஓகேங்களா, செம்மணி கல்லால் செய்யப்பட்ட மணிகள் எங்கன்னா கொடுமணல்ல அந்த கார்னிலியன் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதனால் இது வந்து பார்த்தோன்னா என்னது வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஓகேங்களா, செம்மணிக்கல் வந்து பார்த்தோன்னா வேறு பகுதியிலேருந்து இறக்குமதி ஏற்றுமதி மூலமாக வந்திருக்கலாம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா செம்மணிக்கல் செய்யப்பட்ட மணிகள் கொடுமணலில் கிடச்சிருக்கு. ஸோ மனித எலும்புக்கூடு இங்கே பாருங்கள், அந்த மனித எலும்புக்கூடு எங்கே கிடச்சிருக்குன்னா கொடுமணலில் கிடைக்கப்பட்ட ஒரு மனித எலும்புக்கூடு கூட இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க மதுரைக்கு அருகே உள்ள கீழடி. ஓகேங்களா, மதுரைக்கு அருகே இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோன்னா கீழடி. ஓகேங்களா, கீழடி பார்த்தலாமா. ஸோ மதுரையிலுக்கு அருகே உள்ள கீழடி மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையில். ஓகே, மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் சிலைமான் என்ற ஊருக்கு அருகில் கீழடி உள்ளது. இங்கே வந்து பார்த்தோன்னா பள்ளி சந்தை திரள் என்று அழைக்கப்படும் பரந்த தென்னந்தோப்பில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின ஏஎஸ்ஐ. ஓகேங்களா, ஏஎஸ்ஐ வந்து பார்த்தோன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ இந்திய தொல்லியல் துறை தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மற்றும் தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மேற்கொண்ட அகழ்வுகள் மூலம் சங்ககால நகரம்
புதையுண்டு இருப்பது கண்டறியப்பட்டது. ஸோ செங்கல் கட்டுமானங்கள், கழிவுநீர் வழிகள், ஓகேங்களா, தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கல ஓடுகள், செம்மணி கற்களான அணிகள், முத்து இரும்பு, ஓகே, கீழடியில் ஒரே ஒரு முத்து கிடைச்சதுன்னு பார்த்தீங்களா, ஓகேங்களா, முத்து இரும்பு பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், கண்ணுக்கு மைத்தீட்டு செம்பு கம்பி போன்றவை கண்டறியப்பட்டுள்ளன. இன்னும் அகழாய்வுகளை மேற்கொண்டால் கைத்தொழில் முறைகள் மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகள் குறித்தும் பல தகவல்களை வெளிவரும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, மதுரையிலிருந்து எங்கே இருக்குது இந்த கீழடின்றது வந்து பார்த்தோன்னா நமக்கு சிவகங்கை தானே கீழடி. ஸோ மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் இந்த சாலையில் இருக்குது எங்கன்னு பார்த்தா சிவகங்கை மாவட்டத்தில் வரும் கீழடி, ஓகேங்களா. ஸோ அப்போ பாருங்கள் என்ன சார், சிலைமான் என்ற ஊருக்கரையில் கீழடி தான். இங்கே பார்த்தா பள்ளி சந்தைத்திரை என்று அழைக்கப்படும் ஒரு தென்னந்தோப்பில் தான் அகழாய்வு. ஸோ ஏசையும் நம்மளுடைய தமிழ்நாடு தொழில்துறை ரெண்டு சேர்ந்து அகழாய்வு செஞ்சதில் சங்க காலத்து நகரம் புதையுண்டு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ செங்கல் கட்டுமானம், கழிவுநீர் வழிகள், தமிழ் பிராமி எழுத்து கொண்ட மட்கால ஓடுகள், செம்மணி கற்களான அணிகள், முத்து இரும்பு பொருட்கள், ஸோ விளையாட்டு பொருட்கள், கண்ணுக்கு மைத்தீட்டம் அந்த செம்பு கம்பி கிடைச்சிருக்கு, மண் பாருங்க செம்பு கம்பி, அது செம்பு கம்பி போன்ற கண்டறியப்பட்டன. இன்னும் அகழாய்வுகளை மேற்கொண்ட கைத்தொழில் முறைகள் மற்றும் பண்பாட்டு நடவடிக்கை குறித்து அறியலாம்னு சொல்றாங்க, ஓகேங்களா. கீழடியில் கிடைத்த பல விதமான அணிகளும் பொருட்களும் இதெல்லாம், ஓகேங்க, கீழடியில் கிடைச்சது எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இங்க என்ன சொல்றாங்கன்னா, உருக்கு உலை, கீழடியில் ஒரு உருக்கு உலை இருந்திருக்குது. ஸோ படிகத்தாலான காதணிகள், இது நோட் பண்ணிங்க, படிகத்தாலான காதணி, ஓகேங்களா, காதணி எங்க கிடைச்சுன்னா கீழடியில், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க செங்கல் கட்டுமானங்கள் கீழடியில், செங்கல் கட்டுமானம் கீழடியில் கிடைச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இது செங்கல் கட்டுமானம், இது ஒரு வகையா இருக்கு, இது ஒரு வகையா இருக்கு, பார்த்துக்கோங்க. செங்கல் கட்டுமானமும் எங்க கீழடியில், ஏன்னா செங்கல் கட்டுமானத்தின் மூலமா அவங்க வந்து பார்த்தோன்னா நகர அமைப்பில் இருந்திருக்காங்கன்னு காணலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க செங்கல் தொட்டி, ஓகே, செங்கலால் செய்யப்பட்ட தொட்டி வந்து பார்த்தோன்னா எங்க கீழடியில் செங்கல் தொட்டிகளுக்கு கிடைச்சிருக்கு, ஓகேங்களா. எங்கன்னா கீழடி, ஓகேங்களா, செங்கலால் கட்டப்பட்ட தொட்டி கீழடி, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பட்டணம் கேரளா, ஓகேங்களா. பட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா எங்கே இருக்கு பாருங்க, கேரளாவுடைய பட்டணம், ஓகேங்க. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டணம் என்ற பிளேஸ் இருக்குது, அதை பற்றி சொல்கிறாங்க பாருங்க. என்ன சொல்ல கேரளா, ஓகேங்களா, பட்டணம் கேரளா, ஓகே. கேரளத்தில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பரவூர் என்ற ஊரை ஒட்டியுள்ள வடக்கே கரா, ஓகே, வடக்கே கரா என்ற சிற்றூரின் அருகே பட்டணம் அமைந்தது. இதெல்லாம் வேணாம். ஸோ இங்கே பாரு கேரளா பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, அதாவது வடக்கு பரவூர், ஓகே, இந்த பிளேஸில் வேணா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டணம்ன்றது கேரளாவில், ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, அது என்ற சிற்றூர் அருகே பட்டணம் அமைந்தது. மேலை நாடுகளோடும் கீழே நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகம் தான் பட்டணம். ஸோ பாருங்க அவங்க வந்து மேற்கு திரு மேலை நாடுகளோடும் அதேமாதிரி கீழே நாடுகளோடும் வந்து பார்த்தோன்னா வணிக தொடர்பு கொண்டிருந்த ஒரு பழங்கால துறைமுகம் தான் எதுன்னு பார்த்தோன்னா பட்டணம் கேரளாவில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க மேற்காசிய பானை ஓடுகள், ஏன்னா இவங்க தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க, மேலை நாடுகள் மேற்காசிய நாடுகளோட, அது கீழே நாடுகள் கிழக்கு பகுதிய நாடுகளோட வணிக தொடர்பு கொண்டிருந்தவங்க. ஸோ அப்போ மேற்காசிய பானை ஓடுகள் எங்கே கிடைச்சிருக்குன்னா கேரளாவோட பட்டணத்தில், மேற்காசிய பானை ஓடுகள் கேரளா பட்டணம், ஓகேங்களா. ஸோ அதே சமயம் ஒரே மரத்தாலான படகுவின் பகுதி பட்டணம், ஒரே மரம், ஓகே, ஒரே மரத்தாலான படகோடைய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எங்க கிடைச்சிருக்குன்னா கேரளாவோட பட்டணத்தில் கிடைச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க செதுக்கு மணிகள் செய்வதற்கான செம்மணி கற்கள், இது பாருங்க இந்த விட்டுட்டேன், ஓகே. பச்சை கலந்த நீல வண்ண ஆடிப்பூச்சி உள்ள மேற்காசிய பானை ஓடுகள், இந்த மேற்காசியான்னு வந்தாவே இது எங்கன்னா இதுலப்பா, ஓகேங்களா, கேரளா, ஓகே, கேரளா. இந்த வந்து பார்த்தோன்னா மேற்காசிய அரபிக்கடல் அந்த வழியாக தானே வருவாங்க, ஓகே, ஆசியர்கள் மேற்காசியர்கள், ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்க பாரு, என்ன பச்சை கலந்த நீலவண்ண ஆடிப்பூச்சி உள்ள, ஓகே, மேற்காசிய பானை ஓடுகள் எங்கே கிடைச்சிருக்குன்னா கேரளா, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கேரளா பட்டணம், ஓகேங்களா. செதுக்கு மணிகள் செய்வதற்கான செம்மணி கற்கள், ஓகே, செதுக்கு மணிகள் செய்வதற்கான செம்மணி கற்கள் இருந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வேற என்ன சார், தங்க அணிகலன்கள் பட்டணம். ஸோ தங்க அணிகலன் வந்து பார்த்தோன்னா பட்டணத்தில் கிடைச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்ப்பா வேற என்ன இருக்கு பாருங்க, கீழடி மற்றும் சிந்துவெளி குறியீடுகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமை. ஸோ கீழடி, ஓகே, சிவகங்கை மாவட்டம் கீழடி இருக்கல, இதுக்கும் அது நம்ம சிந்துவெளி குறியீடுகளுக்கும் வந்து பார்த்தோன்னா இடையே உள்ள ஒற்றுமையை பற்றி சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ கீழடி பாருங்க இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்காங்க, இது ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பாருங்க இதுவும், ஓகேங்களா, அந்த குறியீடுகள் வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் அண்டு கீழடிக்கும் வந்து பார்த்தோன்னா என்னது தொடர்பு இருக்கிறது இந்த அகழாய்வு மூலம் தெரியலாம், இது கீழடி அகழாய்வு மூலம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வைகை நதிக்கரையில் உள்ள கீழடி அகழாய்வு. ஸோ இந்த வைகை நதிக்கரையில் உள்ள கீழடி அகழாய்வுகள் மூலம் நகரமயமாதல், ஓகே, கிமு பொதாண்டுக்கு முன்னாடி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது. ஏன்னா காலையில் 10 வீடியோவில் என்ன சொல்லுறாங்க, கிமு, ஓகே, கிமு 6ஆம் நூற்றாண்டுலேயே வந்து பார்த்தோன்னா அதாவது எழுத்து, ஓகேங்களா, எழுத்தின் தொடக்கம், ஓகே, வரலாற்றோட தொடக்கம் எழுத்து தொடக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா கீழடி அகழாய்வில் வந்து பார்த்தோன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட அந்த பானை ஓடுகள் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதன் மூலமாக சொல்லியிருந்தாங்க. அதனால் கிமு பொதாண்டுக்கு முன்னாடி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது. இதே காலகட்டத்தில் வட இந்தியன் கங்கை சமவெளி பகுதியிலும் நகரமயமாதல் தொடங்கியது. அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம கீழடியும் வந்து பார்த்தோன்னா சமகாலம்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஏன்னா வந்து பார்த்தோன்னா என்ன சிந்து சமவெளி நாகரிகம் அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டு வட இந்தியோட கங்கை சமவெளி பகுதி 6ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்தோன்னா இந்த பேரரசுகள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க, இந்த மகத பேரரசு வேதகாலம் இவங்களாம், ஓகேங்களா, அவங்களாம் கிமு 6ஆம் நூற்றாண்டு இல்லைங்களா. ஸோ அதை சொல்கிறாங்க, ஓகேங்களா.
அதான் வைகை நதிகளில் கீழடி அகழாய்வு மூலம் நகரமயமாதல் கிமு 30 ஆண்டுக்கு முன்னாடி 6ஆம் நூற்றாண்டு தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது. இதே காலகட்டத்தில் தான் வட இந்தியோட கங்கை சமவெளி பகுதியிலும் நகரமயமாதல் தொடங்கியது. ஓகேங்களா, மகத பேரரசு எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பொருணை நாகரிகம். ஓகேங்களா, பொருணை நாகரிகம் தமிழ் பண்பாட்டின் தொட்டில். ஸோ அப்போ தமிழ் பண்பாட்டோட தொட்டில் என்ன சொல்லக்கூடியதுன்னு பார்த்தோன்னா பொருணை நாகரிகம். ஓகேங்களா, தமிழ் பண்பாட்டின் தொட்டில் என்ன சொல்லக்கூடியதுன்னு பார்த்தோன்னா பொருணை நாகரிகம். ஓகேங்களா, பொருணை நாகரிகம். ஓகே, இங்கே பாருங்க, புறணி நாகரிகம். ஓகேங்களா, புறணி நாகரிகம் தமிழ் பண்பாட்டின் தொட்டில் என்ன சொல்லக்கூடியது புறணி நாகரிகம். ஓகேங்களா, புறணை தாமிரபரணி நதி தான் வந்து பார்த்தோன்னா புறணி நதின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகேங்களா, தாமிரபரணி தான் புறணி நதின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டின் ஒரே வற்றாத ஆறாகும். ஸோ தமிழ்நாட்டோடைய ஒரே வற்றாத ஆறு எதுன்னு பார்த்தோன்னா இந்த புறணி. ஓகேங்களா, தாமிரபரணி நதி. இது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் வழியாக பாய்கிறது. ஸோ திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் வழியாக பாய்கிறது. பொருணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூரில். ஓகேங்களா, பொருணை ஆற்றோட கரையில் இருக்கிறது தான் எதுன்னு பார்த்தா தாமிரபரணி ஆற்றின் கரையில் தான் ஆதிச்சநல்லூரில் 1876. ஓகேங்களா, 1876 1876 ஜெர்மனிய பரப்பாய்வாளர். ஓகே, ஜெர்மனிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜாகோர் என்பவரால் அகழாய்வு நடத்தப்பட்டது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, 1876 யார் அகழாய்வு செய்யறதுன்னா அதான் ஆதிச்சநல்லூர்ல ஜெர்மனிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜாகோர். ஓகேங்களா, ஜாகோர் என்பவரால் அகழாய்வு செய்யப்பட்டது. ஓகேங்களா. ஸோ பின்னர் வந்து பார்த்தோன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ. ஓகேங்களா, ஜாகோருக்கு அடுத்து யார் வருதுன்னா அலெக்சாண்டர் ரீ வந்து பார்த்தோன்னா என்னது பிரிட்டனை சார்ந்தவர். ஓகேங்களா, அவர் வந்து எப்போனா 1899 முதல் 1905 வரை ஆதிச்சநல்லூர் அகழாய்வு செய்தார். ஸோ 1899 இருந்து 1905 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அகழாய்வு செய்தவர் யாருன்னு பார்த்தோன்னா அலெக்சாண்டர் ரீ. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அகழாய்வு செய்த அந்த சேகரித்த தொல்பொருட்கள் சென்னை அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஸோ இவர் இருக்க அலெக்சாண்டர் ரீ இருக்கார் இல்லைங்களா. ஸோ இவர் அகழாய்வு செய்த அந்த சேகரித்த தொல்பொருட்கள் சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கு பின்னாடி சுமார் ஒரு நூற்றாண்டிற்கு பிறகு, இதுக்கு பின்னாடி அதாவது 1905க்கு அப்புறம் ஸோ மறுபடியும் ஒரு நூற்றாண்டு கழிச்சு என்ன பண்றாங்கன்னா இந்திய அரசு தொல்லியல் துறையினர், அதை ஏஎஸ்ஐ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு தொல்லியல் துறையினர் 2004 ஓகேங்களா ஆதிச்சநல்லூர் தொல்லியல் அகழாய்வு செய்தனர். ஓகேங்களா, எப்போ ஆதிச்சநல்லூர் அகழாய்வு 2004 தான் ஏஎஸ்ஐ உள்ளே போறாங்க. ஓகேங்களா, 2004 ஆதிச்சநல்லூர் தொல்லியல் அகழாய்வு செய்தனர். அதன் அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தமிழக அரசின் தொல்லியல் துறை, தமிழ்நாடு அரசுடைய தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூர் ஈம காடுகள் மற்றும் வாழிட பகுதி புதைமேடுகளையும் அகழாய்வு பண்ணினே 2019 to 21 தொடங்கியது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆதிச்சநல்லூர்ல நம்ம தமிழ்நாடு அரசு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2019. அது இந்திய அரசு பொறுத்த வரைக்கும் இந்திய அரசு தொழில் துறை 2004லையும் தமிழ்நாடு வந்து 2019 தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கொற்கை சங்க இலக்கியங்களிலும் கிரேக்க இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பழமையான துறைமுகமாகும். ஸோ அப்போ கொற்கைன்றது எங்கப்பா, தூத்துக்குடி தான் பார்த்தோம். கொற்கை வந்து பார்த்தோன்னா சங்க இலக்கியங்களிலும் கிரேக்க இலக்கியங்களிலும் குறிப்பிட்டுள்ள ஒரு பழைய துறைமுகமாகும். ஓகேங்களா. தமிழக அரசின் தொல்லியல் துறைனா 1968 இந்த கொற்கை இருக்கு இல்லைங்களா, கொற்கையில பாருங்க 1968 இங்க அகழாய்வு நடத்தப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அப்போ தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்திய அரசு வந்து எங்க தாமிரபரணி நதி, அதாவது எங்கன்னா இதில் ஓகேங்களா ஆதிச்சநல்லூர்ல வந்து பார்த்தோன்னா அகழாய்வு வந்து 2004. அதே நம்மளது வந்து பார்த்தோன்னா 1968 கொற்கை அகழாய்வு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது தமிழ்நாடு அரசின் தொல்லித்துறை 1962 கொற்கை அகழாய்வு நடத்தப்பட்டது. அதே சமயம் அங்கு நடைபெற்று வரும் அகழாய்வானது 2020-21 கொற்கை துறைமுகத்தையும் தனது அயலக தொடர்பனையும் குறித்து பல சுவையான தகவல்கள் வெளிப்படுத்தி வருகின்றன சொல்லியிருக்காங்க. ஸோ வேற ஒன்றும் கிடையாது, 1962 கொற்கை அகழாய்வு வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆதிச்சநல்லூர் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவகலை. ஓகேங்களா, ஆதிச்சநல்லூர் இருந்து சிவகலை என்ற ஊரில் வந்து பார்த்தோன்னா 2019 நடத்தப்பட்ட அகழாய்வில் ஒரு தாளிலிருந்து கிடைத்த உமி நீங்கிய நெல்மணிகள் அமெரிக்காவோட மியாமி நகரில் உள்ள பீட்டா ஓகேங்களா ஆய்வகத்தில் கரிம பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. இதனது காலம் என்னன்னு பார்த்தோன்னா பொது ஆண்டிற்கு முந்தைய காலத்தை, அதாவது 1155 ஓகேங்களா சேர்ந்ததாக கால கணக்கீடு செய்யப்பட்டது. இது தாமிரபரணி பண்பாடு 3200 வருட பழமை என்றும் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஸோ என்ன சொல்றாங்க பாருங்க, அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல பாருங்க ஆதிச்சநல்லூர் வந்து சில கிலோமீட்டர் தொலைவில் சிவகலை அகழாய்வு இருக்கு இல்லைங்களா, சிவகலை என்ற ஊர்ல இருந்து வந்து பார்த்தோன்னா சிவகலை என்ற தேங்க இருப்பது. ஓகே, சிவகலை வந்து பார்த்தோன்னா எங்க கீழடி வந்து பார்த்தோன்னா கொந்தகை, ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா சிவகங்கை. ஸோ சிவகலை விருதுநகருங்களா, சிவகலை அகழாய்வில் வந்து பார்த்தோன்னா 2019 நடந்த ஆய்வில் வந்து பார்த்தோன்னா ஒரு தாளில் இருந்து கிடைத்த உமி நீங்கிய நெல்மணிகள். ஓகேங்களா, எங்கே இருக்குன்னா அதான் அமெரிக்காவில் மியாமி நகர். ஓகேங்களா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மியாமி நகரில் உள்ள பீட்டா ஆய்வகத்தில் ஓகே கரிம பகுப்பாய்வு உட்படுத்தப்பட்டது. அதோட காலம் என்ன சொல்கிறாங்க, பொது ஆண்டுக்கு முந்தைய காலத்தை ஓகே கிமு 1155 சேர்ந்ததாக கால கணக்கீடு செய்யப்பட்டதுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா.
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இது தாமிரபரணி பண்பாடு வந்து பார்த்தீங்கன்னா 3200 வருட பழமை என்பதை உறுதி செய்கிறது. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அந்த சிவகலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தான்ப்பா. சாரி, சிவகலை வந்து பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர்லேருந்து சில கிலோமீட்டர், அதாவது தூத்துக்குடி தான் வருது. ஓகேங்களா. சிவகலை வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கையில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள். ஓகேங்களா. ஆதிச்சநல்லூர் சிவகலை அண்ட் கொற்கை கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள். அந்த ஆதிச்சநல்லூரும் தூத்துக்குடி தான், சிவகலையும் தூத்துக்குடி தான், கொற்கையும் தூத்துக்குடி தான். ஸோ அதுதான் 3 ஒரே இடத்துல சொல்லிட்டாங்க. கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள். ஓகேங்களா. ஈமத்தாளிகள் மண் பாறை அடுக்குகளில் 3 முதல் 12 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஈமத்தாளிகள். ஓகேங்களா. ஸோ பாரு என்ன சொல்றாங்க, ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கையில் வந்து கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் பொதுவாக சொல்லிட்டாங்க. என்னது ஈமத்தாளிகள் எடுத்திருக்காங்க. மண் அண்ட் பாறை அடுக்குகளில் 3 to 12 அடி ஆழத்தில், 3 to 12 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஈமத்தாளிகளில் எலும்புகள், இறந்தவரோட பயன்பாட்டிற்கு தேவைப்படும் என்ற நம்பிக்கையில் வைக்கப்பட்ட பாத்திரங்கள் இருக்குது, பொண்ணு இருக்குது, உயிரளவு ஈயம் கொண்ட வெண்கல இரும்பு பொருட்கள் கிடைத்துள்ளன. ஸோ என்னென்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அதை பார்த்தோன்னா அதில் வந்து பாத்திரங்கள் வச்சிருக்காங்க, பொண்ணு தங்கம் வச்சிருக்காங்க, ஸோ உயிரளவு ஈயம் கொண்ட வெண்கல இரும்பு பொருட்கள் கிடைச்சிருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, பொன்னாலான நெற்றி பட்டம். ஸோ தங்கத்தாலான நெற்றி பட்டங்கள் எங்க கிடைச்சிருக்கு பாருங்க, இதில் தான். ஸோ நீள்வட்ட வடிவான பொன் தகட்டாலான நெற்றி பட்டங்கள். ஓகேங்களா. நீள்வட்ட வடிவான பொன் தகட்டாலான நெற்றி பட்டங்கள் சிறிய அளவில் பொறிக்கப்பட்ட முக்கோண வடிவ அணி வேலைப்பாடுகளுடனும் நெற்றியில் கயிற்றால் இணைத்து கட்டுவதற்காக இருமுனையிலும் இடைப்பட்ட துளைகளுடனும் காணப்பட்டுள்ளன. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்னது, பழங்காலத்தில் இருந்தது. ஓகே. பொன்னாலான நெற்றி பட்டம் என்னன்னு பார்த்தோன்னா நீள்வட்ட வடிவில் இருந்தது, அது பொன் தகட்டாலானது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா என்னது, அந்த துளைகளோட இருந்திருக்குதுப்பா. ஓகே. நெற்றி சுட்டிகள்லாம் சொல்லுங்களா. ஓகேங்களா. அது வந்து துளைகளோட இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, உயிரளவு ஈயம் கொண்ட வெண்கல பொருட்கள். அதாவது சிறிய பெரிய அளவிலான உயிரளவு ஈயம் கொண்ட பல வடிவிலான வெண்கல பாத்திரங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதுதான். ஸோ அப்போ பாருங்க, உயிரளவு ஈயம் கொண்ட வெண்கல பொருட்கள், ஈயத்தலான வெண்கல பொருட்கள், சிறிய அண்ட் பெரிய அளவிலான உயிரளவு ஈயம் கொண்ட அதாவது பல வடிவிலான வெண்கல பாத்திரங்கள் கிடைச்சிருக்குப்பா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, சுடுமண் பெண் உருவங்கள். ஓகே. சுடுமணான பெண் உருவங்கள், சிந்துவெளி அகழ்வில். ஓகே. சிந்துவெளி அகழ்வில் கிடைத்துள்ளதை போன்ற சுடுமண் பெண் உருவங்கள் கிடைத்துள்ளன. ஓகே. இங்கே பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதான் ஆதிச்சநல்லூர் கண்டெடுக்கப்பட்ட பெண் உருவம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட பெண் உருவம். அப்போ ரெண்டு என்ன சொல்லிடுவா, சிந்துவெளி அகழ்வில் வந்து பார்த்தோன்னா கிடைத்துள்ளதை போன்ற சுடுமண் பெண் உருவங்கள் இங்கேயும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இரும்பு பொருட்கள், வேலு, ஈட்டி, ஓகே, குருவால் போன்ற 32 விதமான ஓகேங்களா இரும்பிலான கருவிகள் கிடைத்துள்ளன. என்ன சொல்றாங்க பாரு, வேலு, ஈட்டி, குருவால் போன்ற 32 விதமான இரும்பிலான கருவிகள் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இரும்பு பொருட்களும் இங்கே கிடைச்சிருக்கு ஆதிச்சநல்லூர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இங்கே என்ன சொல்றாங்கன்னா, பானை வகைகள். ஓகேங்களா. கருப்பு சிவப்பு நிற பானை வகைகள் 500க்கும் மேற்பட்ட கீரல் குறியீடுகள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. எங்க ஆதிச்சநல்லூர். ஓகேங்களா. அங்கே பாருங்க ஆதிச்சநல்லூர், அதான் பொதுவாக சொல்லிட்டாங்க இல்லையா, ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கை. ஓகேங்களா. கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருள்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ பானை வகைகள் பாருங்க, கருப்பு சிவப்பு நிற பானை வகைகள். ஸோ 500க்கும் மேற்பட்ட அந்த கீரல் குறியீடுகள் மற்றும் அது தமிழ் வந்து பார்த்தோன்னா தமிழின்றது தமிழ் பிராமி. ஓகே. தமிழி அப்படின்னா தமிழும் பிராமியும் சேர்ந்த எழுத்துக்கள் பொறித்த பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அணிகலன்கள். ஓகேங்களா. செம்பு இரும்பலான மோதிரங்கள், பொன், கண்ணாடி, தந்தம், எலும்பு, ஸோ மற்ற சங்கினால் செய்யப்பட்ட மணிகளும் வளையல்களும் கிடைத்துள்ளது. ஓகேங்களா. அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கழிவுநீர் மேலாண்மை. இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கழிவுநீர் மேலாண்மை. இங்கே கிடைத்த செங்கற் கட்டுமானம். ஓகே. இங்கே கிடைத்த செங்கற் கட்டுமானம் 29 வரிசைகள் உள்ளது. ஓகேங்களா. ஆதிச்சநல்லூர் இருக்குங்களா. ஸோ அங்கே கிடைச்ச வந்து பார்த்தா செங்கற் கட்டுமானம் 29 வரிசையில் உள்ளது. ஓகே. இது நடுவில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய பானை கிடைத்துள்ளது. ஸோ 29 வரிசை இருக்குதான் செங்கற் கட்டுமானம். அது நடுவில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய பானை கிடைத்துள்ளது. மேலும் ஒன்றன் மீது ஒன்றாக வைக்கப்பட்ட துளையிடப்பட்ட 9 சுடுமண் குழாய்கள். ஓகேங்களா. 9 சுடுமண் குழாய்கள். ஓகேங்களா. துளையிடப்பட்ட 9 சுடுமண் குழாய்கள் இது அது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. அக்காலத்தின் தொழில்நுட்ப சிறப்பை உணர்த்துகின்றன. ஸோ என்ன சொல்றாங்க பாருங்க, இங்கே வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அதை கழிவுநீர் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் இங்கே கிடைத்த செங்கல் கட்டுமானம் 29 வரிசையில் இருக்குதான். ஓகே. செங்கல் கட்டுமானம் எத்தனை வரிசை, ஒரு 29 வரிசையாக செங்கல் கட்டுமானங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த வரிசைகள். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க, இந்த நடுவில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய பானை கிடைத்துள்ளது. பெரிய அளவில் பானை இருந்திருக்குது. மேலும் ஒன்றன் மீது ஒன்றாக வைக்கப்பட்ட துளையிடப்பட்ட 9 சுடுமண் குழாய்கள் இருந்திருக்குது. இது வந்து பார்த்தோன்னா என்னது, காலத்தின் தொழில்நுட்ப சிறப்பை உணர்த்துதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சங்கு வளையல் தொழிற்கூடம். சங்கு வளையல் தொழிற்கூடம் முழுமையான சங்குகள், அறுக்கப்பட்ட சங்கு வளையல்கள், அதாவது வளையல் துண்டுகள் இங்கே சங்கு வளையல் செய்யும் தொழிற்கூடம் இருந்தமையை வெளிப்படுத்துகின்றன. ஓகேங்களா. சங்க இலக்கிய பாடல்கள் பலவும் கொற்கையில் சங்கு வளையல் தொழில் செய்பவர்கள் இருந்தமையை உறுதிப்படுத்தின. அப்போ சங்கு வளையல்னா
எங்கே கொற்கை. ஓகே, கொற்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கு வளையல்கள் தொழில் செய்பவர் இருந்ததை பற்றி யாரும் சொல்லியிருக்காங்கன்னா கொற்கையில். ஓகே, கொற்கையில் இருந்ததா சங்க இலக்கியம் சொல்லுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அயலக தொடர்பை வெளிப்படுத்தும் பானை ஓடுகளும் நாணயங்களும். ஸோ ஓகேங்களா, அயலக தொடர்பை வெளிப்படுத்தும் பானை ஓடுகளும் அண்டு நாணயங்களும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இங்கே கிடைத்திருக்கும் அயல்நாட்டு பானை ஓடுகள் மற்றும் கருப்பு நிறம் மெருகேற்றப்பட்ட பட்பாண்டங்கள் பொதாண்டுக்கு முன்னாடி கிமு 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்பிருந்தே தமிழகம் உலகின் பிற பகுதியுடன் கொண்டிருந்த அந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்துகின்றன. அப்போ எப்போ கிமு 6ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா, பொதாண்டுக்கு முன்னாடி 6ஆம் நூற்றாண்டுல என்ன சொல்கிறாங்க, அதாவது தமிழகம் வந்து பார்த்தோன்னா உலகின் பிற பகுதியில் கொண்டிருந்த வணிக தொடர்புகளை உறுதிப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, சொல்ல வேற ஒன்றும் கிடையாதுப்பா, இது மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா சும்மா மீள்பறவை. இது வந்து எந்த காலகட்டத்தில் என்னென்ன இது ரீடு நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பார்த்து தான். ஏறத்தாழ கிமு 30 முன்னாடி 300லேருந்து கிபி 300 வரையும் வந்து பார்த்தோன்னா இதற்கு முன்னரும் தொடங்கியிருக்கலாம். என்னது பண்டைய வரலாற்று காலம், அதாவது சங்க காலன்றது கிமு 3 டு கிபி 3 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதே ஏறத்தாழ வந்து பார்த்தோன்னா கிமு 30 முன்னாடி 300 டு கிபி 3 வரை வந்து பார்த்தோன்னா சங்க இலக்கியங்கள் தோன்றிய காலம். ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்தோன்னா கிமு 30 முன்னாடி 400லேருந்து அதை பார்த்தோன்னா என்னது அதே 30 முன்னாடி 300. ஓகேங்களா. அப்போ கிமு 300லேருந்து கிமு 400லேருந்து கிமு 300 வரை தமிழ் பிராமி எழுத்து முறையின் அறிமுகம். ஓகேங்களா, ஏறத்தாழ. ஓகேங்களா, எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு அப்ராக்சிமேட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. கிமு 400லேருந்து கிமு 4ஆம் நூற்றாண்டுலேருந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு வரைக்குமே என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் பிராமி எழுத்து முறையின் அறிமுகம். ஓகேங்களா. அது தான் கிமு அதை பார்த்தோன்னா என்னது பொதாண்டு முதல் நூற்றாண்டு. கிபி முதல் நூற்றாண்டு வந்து பார்த்தோன்னா எரித்திரிய கடலின் பெரிபிளஸ். ஓகே, கிபி 1ல் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க எரித்திரிய கடலின் பெரிபிளஸ். ஓகேங்களா. அதே கிபி முதல் நூற்றாண்டில் வந்து பார்த்தோன்னா இந்த பிளினி இயற்கை வரலாறு, மூத்த பிளினி எழுதிய இயற்கை வரலாறும் கிபி 1ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கிபி 2ஆம் நூற்றாண்டு தாளமீன் புவியியல். ஓகே, தாளமீன் புவியியல் வந்து பார்த்தோன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு வந்து பார்த்தோன்னா தாளமீன் புவியியல். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கிபி 2ஆம் நூற்றாண்டு வந்து பார்த்தோன்னா வியன்னா பாப்ரஸ். கிபி 2ஆம் நூற்றாண்டில் தான் வியன்னா பாப்ரஸ் வந்திருக்குது. ஓகேங்களா. அந்த நூல் எழுதப்பட்டது கிபி 2ஆம் நூற்றாண்டு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கிபி முதல் நூற்றாண்டு, இது கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா, பாப்ரஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கிபி கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை வந்து பார்த்தோன்னா சங்கம் அறிவிய காலம். சங்கம் அறிவிய காலம்ன்றது கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்கிறாங்க. ஒரு சில புக்ஸில் வந்து பார்த்தோன்னா கிபி 3 டு கிபி 6 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா சங்கம் அறிவிய காலம்னு சொல்கிறாங்க. அதை களப்பெயர்கள்லாம் ஆட்சி செய்த காலம்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. கிபி 3லேருந்து கிபி 3லேருந்து 5 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா சங்கம் அறிவிய காலம். ஓகேங்களா. ஓகே ஓகேப்பா, இந்த டெஸ்ட் வைக்கும்போது வந்து பார்த்தோன்னா பிடிஎஃப் சென்ட் பண்ணாங்கன்னா அப்போ வந்து புக் பேக்லாம் மார்க் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா. இது வீடியோ வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி 1 ஹவருக்கு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புக் பேக்ஸ் மட்டும் அப்புறமா வேறு பிடிஎஃப் கொடுக்கும்போது அதில் மார்க் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.